உங்கள் அனைவரோட பலத்த கரகோஷத்துடன் மக்கள் இயக்குனர் விஸ்வநாதன் என்கின்ற விசு அவர்களையும் திருமதி உமா விசு அவர்களையும் உங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்க்ரீன் அட்டலாம். சிட்டி யூனியன் பேங்க் சேர்மன் திரு எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களையும் மேடைக்கு வாங்க சார் ப்ளீஸ். இதெல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி தான், வாங்க ப்ளீஸ். திரு காத்தாடு ராமமூர்த்தி அவர்களையும் மேடைக்கு எழுத்தாளரும் நடிகரும் இயக்குனருமாகிய ஜிகே அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜிகே சார். ஜிகே ஜிகே சார் இல்லையா? இருக்காரா? இருப்பான். ஓகே. இயக்குனர் விசு ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். 1/7/1945 பிறந்த எம்ஆர் விஸ்வநாதன் என்று அழைக்கப்பட்ட எம்ஆர் விஸ்வநாதன் மக்களுடைய பேராதரவால் விசு என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். இவருடைய மனைவி திருமதி உமா விஸ்வநாதன் அவர்கள். இந்த அற்புதமான தம்பதிகளுக்கு 3 பெண்கள், 3 பேரன், 3 பேத்தி. சிதா மெர்க்குரி, ஏஷியன், ஜெய்ஹிந்த் அண்ட் சிஜே ரெபல் போன்ற நிறுவனங்களில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் as டிராவல் ஏஜென்ட் ரெப்ரசன்டேட்டிவாக. பிறகு நாடக உலகில் அடியெடுத்து வைத்த திரு விசு நாடக வசனகர்த்தாவாக, நடிகராக, இயக்குனராக கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் பணிபுரிந்து இவருடைய மேடை நாடகம் மட்டும் 3500 முறை மேடையேற்றப்பட்டிருக்கிறது. பிறகு திரையுலகத்திற்கு பிரவேசம் செய்த திரு விசு அவர்கள் 75 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள். 50 திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுதியிருக்கிறார்கள். 30 திரைப்படங்களை கதைவசனம் எழுதி இயக்கி தானும் நடித்திருக்கிறார்கள். தமிழில் வெளியாகிய இவருடைய இயக்கத்தில் வெளியாகிய பல திரைப்படங்கள் மாற்று மொழிகளான தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி போன்ற மொழிகளில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டு மிகுந்த வசூலை குவித்திருக்கிறது. இவர் இயக்கிய சம்சாரம் அது மின்சாரம் என்கின்ற திரைப்படம் தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படமாக, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற படமும் தேசிய விருது பெற்றது. தமிழக அரசோட கலைமாமணி பட்டமும் ஆந்திர அரசினோட நந்தி விருதும் பெற்றவர் இயக்குனர் திரு விசு அவர்கள். விசு அவர்கள் லாஃப் அண்ட் கிளாப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்னராக இருந்திருக்கிறார்கள். சார், உங்களுக்கு இன்றைக்கி தமிழ் நாடக மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பார்த்த அந்த மேடையில் இன்றைக்கி நிதர்சனமாக வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நாடக உலகமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கணும். அதனால் நான் இந்த மேடையில் ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கின்றேன். என்னென்னா, கேரளாவில் கர்நாடகாலெலாம் எழுத்தாளர்களையும் நாடக கலைஞர்களையும் ரொம்ப பாராட்டுறாங்க.
எஸ்பெஷலி கேரளாவில் எழுத்தாளர்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கூடுமான வரைக்கும் ஃபேமில் இருக்கிற வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சாதனைகளை வந்து அவரும் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 70 வயசாக ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மூத்த கலைஞர். நம்ம வீட்டில் ஒருத்தர் சாதனை பண்ணால் நம்ம எப்படி அவரை பாராட்ட பண்ணுவோம்? அந்த மாதிரி அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக நாடக குழுக்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டா, சென்னையில் இருக்கக்கூடிய நாடக குழுக்கள்லாம் ஒப்புக்கொண்டா, நீங்கள் எந்த செலவை பற்றியும் கவலையே பட வேண்டாம். காத்தாடி சாரை வச்சுன்னு நான் சொல்கிறேன், வி ஆர் ப்ரொவைடிங் பிளேட்ஃபார்ம். நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், நாங்கள் ஆடியன்ஸ் கொண்டு வரோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூத்த கலைஞர்களை பெரிய விழா எடுத்து, ஏன்னா பணங்காசெல்லாம் கொடுத்து அவங்கள திருப்தி பண்ண முடியாது, ஒரு பெரிய விழா எடுத்து அவர்களை பாராட்ட வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை. உங்கள் அனைவரது சார்பாகவும் சிட்டி யூனியன் பேங்க் சேர்மன் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய முன்னிலையிலும், காத்தாடி அவர்களுடைய முன்னிலையிலும், உங்களுடைய பரத்த கரகோஷத்துடனும் திருமதி விசு அவர்களை இந்த நகைச்சுவை மன்றம் மிக பெருமையாக பாராட்டி கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றோம். இப்பொழுது விசு அவர்களுக்கும் திருமதி உமா விசு அவர்களுக்கும் பாராட்டு. மேளம் போட்டு விட்டுருங்க. இப்போ விசு அவர்கள் திருமதி உமா விஸ்வநாதனுக்கு மாலை அணிவிப்பார்கள். உமா அவர்கள் உமா வந்து விசு கிடைப்பார். விசு அவர்கள் பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன அறிவிப்பு. 19 ஜூலை ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு நம்மளுடைய 32வது ஆண்டு விழா காமராஜர் அரங்கத்தில் நடக்க இருக்கு. எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டோம். கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சரை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஜூலை 3, 4, 5 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிஎஸ்ஐ ஸ்கூலில் இந்த ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற நிகழ்ச்சிக்கும் இன்விடேஷன் கிடைக்கும். 19ஆவது தேதி நடக்கிற ஆனுவல் டேக்கும் இன்விடேஷன் நம்ம மெம்பர்களுக்கு கிடைக்கும். நாங்கள் மாதம் அனுப்புகிற அந்த கவரை எடுத்துகிட்டு அங்கே வந்தீங்கன்னா 3ஆம் தேதி 6லேருந்து 8 பிஎஸ்ஐ ஸ்கூல், 4, 5 சனி ஞாயிறு வந்து 4லேருந்து 8 கண்ணன் எடுப்பார், நான் எடுப்பேன், எஸ்பி எடுப்பாங்க. உங்களுடைய இன்விடேஷனை தயவு செஞ்சு அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுங்க. ஒருவேளை அங்கே வர முடியாதவர்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 இங்கே நிகழ்ச்சி நடக்கிறது, மாசாந்திர நிகழ்ச்சி, அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய இமெயில் ஐடி, செல் நம்பர் எல்லாத்தையுமே வந்து கண்ணனுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து கலாகேந்திரா.comல மாதம் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அது உலகம் ஃபுல்லாக அந்த நிகழ்ச்சி போகுது, அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் நம்ம வந்து சஷ்யத்தை பூர்த்தி பண்ணினோம்.
அதில் விசு அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தார்கள். ஆனால் அவருக்கு அன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால இல்லை. அந்த குறையை வந்து நாங்கள் இன்றைக்கி தீர்த்து வச்சுட்டோம். ஏன்னா சுகிசிவமும் அன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க. இது வந்து ஜாதி மத இன மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இங்கே எல்லா மொழி பேசுகிறவர்களும் இருக்காங்க, எல்லா ஜாதி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. இந்த வருஷம் 32வது ஆண்டு விழாவில் பெஸ்ட் கப்பிள் அவார்டு வாங்க போகிறது கமல் பாஷா அண்ட் முக்தார் உன்னிசாங்கிற ஒரு கப்பிள், அண்ட் எட்வின் ஜூடாவும் சந்திரா ஜூடாவும் ஒரு கப்பிளாக வாங்க போகிறாங்க. ரகுநாத் அண்ட் சாந்தா ரகுநாத் அவங்களும் ஒரு பெஸ்ட் கப்பிள் அவார்டு வாங்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி 19ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்புறம் வந்து மெம்பர் சைட்லேருந்து ஸ்பான்சர் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மட்டும் உங்களுக்கு காதே கேட்காது. இவ்வளோ என்ன நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் அவன். இப்போ வந்து இல்லை, அதனால் உங்களுக்கு சில பேர் நல்ல கம்பெனியில் வேலை செய்யலாம், உதவலாங்கிற எண்ணம் இருக்கலாம். நாங்களும் எங்கள் தெரிஞ்ச இடம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் அந்த ஸ்பான்சர் அப்ளிகேஷன் வந்து கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது வேணும்னா அதை வாங்கிட்டு போகலாம். விசு சார் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம், எல்லா கனவையும் வெளியிலே சொல்ல முடியாது, சில கனவு சொல்லலாம். என் கனவில் இந்த ஹியூமர் கிளப் வாசலில் வைக்கிற உண்டியல் வந்தது நேற்று ராத்திரி. அது நீ அகிலனை பொருளாச்சே, நீ பேச மாட்டேன். இல்லை நான் பேசுவேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னது உண்டியல். பேசு. நான் உன்னை கேட்டேன், உண்டியல் வைன்னு உன்னை கேட்டேன். 31 வருஷம் ஹியூமர் கிளப் நடத்துகிற உண்டியல் வைன்னு நான் உன்னை கேட்டேன், கேட்கல. ராதா சந்திரமௌலி சொன்னாங்க, விகே சந்திரசேகர் சொன்னாங்கன்னு உண்டியல் கொண்டு வச்சேல்ல, ஒருத்தர் கூட என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே, ஏன் அது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஹியூமர் கிளப் ஆரம்பிக்கும் போது விசு சாருக்கே தெரியும், மண்ணடியில் மொத்தமே 5 பேர் தான் வந்தாங்க ஹியூமர் கிளப்பு. அப்புறம் ட்ரிப்ளிகேனில் ஒரு 10 பேர் வந்தாங்க. ஸோ இப்போ நிறையா வந்துட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு 32 வருஷம் ஆச்சு இல்லையா. அதனால் உண்டியில் ஒன்று கவனிப்பாங்க, நீ அங்கேயே இரு. அது ஒன்றே கோச்சுக்குது. 261 ரூபா ஒரு உண்டியல் அமௌண்ட்டா, ₹1 எப்படியா போட்டான் அப்படின்னு அது கேட்டது என்ன. இல்லை நான் இதெல்லாம் கேட்க முடியாது, நீ சொல்லு, நாளைக்கு இந்த கனவில் நான் வந்தேன், உண்டியல் நான் என்ன இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கோபமாக கேட்டது. நான் வந்து உன்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னேன். ஏன்ட்ட ஏன் சொல்கிற, நீ மைக்கில் வந்து மெம்பர்ஸ்கிட்ட சொல்லு, நான் கோச்சின்னு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னா. அதனால் இன்றைக்கி உண்டியலே வைக்கலை. ஆனாலும் வெளியில் போகும்போது நாங்கள் ஒரு பையோடு நிற்போம். இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா 2 வீலர் பார்க்கிங்காக இருக்குது. நாங்கள் லாக்கும் பண்ணிட்டோம், அந்த பக்கம்தான் போகணும். அதனால் நிற்போம். சும்மா அதாவது என்னென்னா, இப்போ வந்து சக்தி அமைப்புன்னு வலசரவாக்கத்தில் நான் ஒரு அமைப்புக்கு போயிருந்தேன். எல்லாம் அனாதை பெண் குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு தான் பண்ணுவோம். நிச்சயமாக அது ஹியூமர் கிளப்புக்கு வராது. வெளியில் எத்தனையோ அமைப்புகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறோம். அதனால் விசு சார் டயத்தை நான் வந்து ரொம்ப எடுத்துக்க விரும்பலை. இப்பொழுது உங்கள் சார்பாக விசு சார் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். கார்ட்லெஸ் மைக்கு கொடுத்துருக்கோம். நான் இங்கே வந்த கேள்வியும் விசு சார்கிட்ட கேட்குறேன். அப்புறம் வந்து மைக்கை கையில் வச்சுட்டு நீங்கள் கேள்வி மட்டும்தான் கேட்கணும், நீங்களே பதிலும் சொல்லக்கூடாது, பதில் அவர் தான் சொல்லுவார். அதனால் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான தம்பதிகளுக்கு பலத்த கைத்தட்டலை அளித்து திரு விசு சார் அவர்களை உங்கள் சார்பாக பேசுமாறு அழைக்கின்றேன். காத்தாடி சார், நீங்கள் முன்னாடி பேசுகிறலா, ஒரு வார்த்தை பேசுகிறலா, விசு சார் பற்றி பேசுகிறலா? அனைவருக்கும் வணக்கம். விஷுவனுடைய நாடகங்கள் ஒரு 3-4 நாடகங்கள் போடக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த விஷுவுக்கு நன்றி. ஆனால் விஷுவோட அவருடைய அண்ணா எம்ஆர் ராஜாமணிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். டௌரி கல்யாண வைபோகமேங்கிற ஒரு நாடகத்தை திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு திரு விஷு அவர்களும் ராஜாமணி அவர்களும் கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த நாடகம் டௌரி ரொம்ப யூஷுவல் சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் அகாடமிக்கு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒருத்தர் எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு நாடகத்தை அவரால் எழுதி கொடுக்க முடியல. நான் நொந்து போய் வெளியில் வந்தேன்.
ராஜாமணி அவர்கள் விஷுக்கிட்ட காத்தாடி சாப்பிட்ட வேண்டாம் சொல்லி பார்க்கலாமேன்னு சாம்கோவில் உட்கார்ந்து கேட்கணும். ஒரே ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். சாரி, அது சொன்னேன் நாடகத்தை எழுதி கொடுங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பிடி ராஜன் ரோடுக்கு எவ்வளோ தடவை நான் ஓடி இருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய நாடகங்கள் அவருடைய எழுதி கொடுத்த நாடகங்களாக நான் போட்ட நாடகங்கள் எதுலேயோ படமாக எடுத்த போது நான் பண்ணலை. கேட்டால் ஒன்று சொல்வார், ஜென்சன் நிக்கல்சன் வாசலில் நான் காத்துட்டு இருக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னுட்டு. ஆனால் பட்ன பிரவேசத்தில் பண்ணினேன். அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நாடக உலகத்தில் எனக்குன்னு ஒரு பேர் கிடைச்சதுன்னா அது டௌரி கல்யாணம், பட்ன பிரவேசம், சிரித்துக்கொண்டே இருக்கிறோம், சத்யவான் சாவித்திரி போன்ற நாடகங்கள் கிட்டத்தட்ட 300 தடவைக்கு மேலே எல்லாம் நடிக்கப்பட்ட நாடகங்கள். அந்த வச்சனம்னா நிஜமாவே இப்போ ஜிகே பார்த்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அவனை பற்றி சொல்லுவேன்னு நினச்சிட்டு தான் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். 2-3 வச்சனங்கள், அதாவது என்றைக்குமே மறக்க முடியாத வச்சனங்கள். சிரித்துக்கொண்டே அழிக்கிறோம் நாடகத்தில் அவள் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருப்பா. அவளை கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க. பட் ஒரிஜினல் மருமக கன்சீவ் ஆகிடுவா. அப்போ கேட்பா, இது எப்படிம்மா அப்படிமா. இப்போ ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்க முடியாது, ஏன்னா பல பேர் நடக்கிற இடத்துல புல் முளைக்காது. இதை விட ஆணித்தரமான ஒரு வார்த்தைகள் விஷுவை தவிர வேற யாராலையும் எழுத முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு வச்சனமும் சரி. நான் எனக்கு இப்பவும் கேட்டுருக்கேன், நாடகம் எழுதி கொடுன்னு. அவன் எழுதிய நாடகம் அவனாக போட்டார வழி என்கிட்ட கொடுக்கல. ஆனால் இப்போவும் ஒன்றும் மிஞ்சி போயிடல. even though he is not so well, but still he can write, and I think அவர் கூடிய சீக்கிரம் ஒரு நாடகத்தை எழுதி கொடுத்து அதை நான் தயாரித்து நான் நடித்து உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லார் முன்னிலும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை விட வயசில் பெரியவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், வயசில் சின்னவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூட்டத்தில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு என் அன்பு முத்தங்கள், அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் சற்று அழுத்தமான முத்தங்கள். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பேருக்கு முன்னாடி எனக்கும் அவளுக்கும் மாலையை போட்டு மரியாதை செலுத்தி உண்மையிலேயே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி கடன் பண்ணிருக்கேன்னு வாயால் சொன்னால் போகாது. உங்களுக்கு ஒரு குறை இருக்குது. நேற்று ராத்திரி கனவுல உங்கள் உண்டியல் வந்திருக்கு. அந்த உண்டியல் சொல்லிருக்கு, என்னடா ஒரு 261 ரூபா போட்டிருக்காங்க என்ன. அது நிஜமாகவே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான். வேணும்னா அந்த 261 ரவுண்ட் ஆஃப் பண்ணி மிச்சம் 9 ரூபா போட நான் தயாராக இருக்கேன். இல்லைன்னா அது எங்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்க வேணாம்னு நினச்சா அந்த 1 ரூபாய் எங்கிட்ட கொடுத்துருங்க, எடுத்துன்னு போகவும் தயாராக இருக்கேன். எனக்கு இன்றைக்கி உண்மையிலேயே சந்தோஷமான நாள். என்னால் அந்த தேதியை கூட மறக்க முடியாது. 31 மார்ச் 1973 வருடம் நான் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற நாடகத்தை எழுதி, அந்த நாடகத்தை விஸ்வசாந்திங்கிற ட்ரூப்பு ஸ்டேஜ் பண்ணி, அந்த நாடகத்தை ஒய்ஜி மகேந்திரா டைரக்ட் பண்ணி, இதே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் இனாகுரேஷன் பண்ணோம். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் இப்போ 2 நாள் நாடகம் நடத்துவாங்க. முதல் நாள் நாடகத்துக்கு ஒரு 150லேருந்து 200 பேர் வந்திருந்தது ஜாஸ்தி. பட் அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆடியன்ஸாக எனக்கு பட்டது. 2வது நாள் நாடகத்தில் இந்த ஆடிட்டோரியத்தில் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. திரு சோ அவர்கள் அந்த நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நின்று கொண்டே பார்த்தார். அந்த நாடகம் உறவுக்கு கை கொடுப்போம் தான் பிற்காலத்தில் சம்சாரம் அது மின்சாரமாக வெளிவந்த படம். அந்த மேடையில் எனக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதுங்கிறது தான் நிஜமான பாராட்டு. இந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் மேடை என்பது என்னுடைய தாய் வீடு மாதிரி. இந்த இடத்துல எவ்வளவு தூரம் அந்த இடத்துல நான் நடந்திருப்பேன், எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் டென்ஷனாக இருந்திருப்பேன், எவ்வளவு தூரம் கனவுகள் கண்டிருப்பேன். அந்த கனவுகளெல்லாம் என்னால் சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட ஒரு மேடையில் எனக்கு பாராட்டு கிடைப்பது மிகவும் கௌரவமான விஷயம். அதே மாதிரி ஹியூமர் கிளப் அவர் சொன்னார், நாடக உலகத்தில் யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டி ஒரு
விழா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக கூட்டி பண்ணணும் சார், என்னால் ஆன எல்லா விதமான உதவிகளையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். பட் ஒன்லி திங்கேஸ் இப்போ கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்கிறது, அவ்வளவுதான். இது உடம்பு ஒத்துழைக்கிறது. அந்த உடம்பை பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடுறேன். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஏன்னா ஒரு வாரத்தில் 3 நாளைக்கு எனக்கு டயாலிசிஸ் நடக்கிறது. சிறுநீரகம் வேலை செய்யாத பொழுது அந்த மொத்த இரத்தத்தையும் வெளியே எடுத்து சிறுநீரகம் என்ன வேலையை செய்யுமோ அதை ஒரு மிஷின் செஞ்சு மறுபடியும் இரத்தத்தை உள்ளே செலுத்துவது தான் டயாலிசிஸ். அந்த டயாலிசிஸ் எனக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 3 தேதிகளில் நடக்கும். இந்த 3 தேதிகள் தான் என்னால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது, படுத்துட்டு இருக்க வேண்டியதான். நான் ஒரு விஷயத்திற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நீ சொல்லவில்லை, எனக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறாய். அந்த 4 நாட்களில் நான் என்னால் முடிந்ததை செய்வேன். கதாடி டெஃபினட்டாக ஸ்கிரிப்ட் எழுதுவேன். கதாடி நீ நடுவில் பேசுறது அவன் சொல்லி நிறுத்தி அவன் சொல்லி அவர் அப்படிலாம் சொல்லாத கண்ணா. அப்படிலாம் சொன்னால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ரொம்ப சர்வசாதாரணமாக ராஜாமணிக்கு நன்றி சொல்லணும். மியூசிக் அகாடமியில் அவன் தான் டௌரி கல்யாண வைபோகமே வந்து ஏன் காத்தாடிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டான்னு சர்வசாதாரணமாக அதை சொல்லிட்டான். அதை ரிவர்ஸில் சொன்னால் நான் சொல்கிறேன், என்னை கதாசிரியனாக, ஒரு வசனகர்த்தாவாக, ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்திய பெருமை திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண பிளே. அந்த பிளே டைரக்ட் பண்ணப்போ தான் என் மனசில் ஒரு ஆணித்தரமான எண்ணம் வந்தது, ஏன் ஒரு ட்ரூப் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. அப்படி ஆரம்பித்த ட்ரூப் தான் விஸ்வசாந்தி. அதில் தான் வந்து உறவுக்கு கையெடுப்போம் வாஸ் அவர் ஃபஸ்ட் பிளே. ஸோ தேங்க்யூ காத்தாடி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். இப்போது வந்து நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ, கேள்விகள் கையில் வச்சுருக்கீங்களோ, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். வேறு ஏதாவது சொல்லணுமா? இவங்க மெம்பர்ஸ் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்பம் ஒரு கதம்பத்தில் நீங்கள் பண்ண அந்த கேரக்டர் யாரோட பாதிப்பு? இல்லை உண்மையிலே நான் வில்லேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய கேரக்டர் நான் பார்த்துக்கிறேன். நிறைய கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருப்பாங்க, பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் ரகலை பண்ணுவாங்க. எங்கள் அக்ரஹாரத்தில் நான் அந்த மாதிரி பூங்குளம் சாமான்னு ஒருத்தர் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலைக்கும் போக மாட்டார், நல்லா சாப்பிடுவார், திண்ணையில் உக்காந்தாருன்னா 4 நாளைக்கு பேசுவார், நாங்கள்லாம் உட்காந்து கேட்போம். இது நீங்கள் வந்து ஒரு ஆஸ் எ டைரக்டர், ஆஸ் எ ஒரு வசனகர்த்தா ஏதாவது ஒரு உந்துதல் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அந்த படம் பண்ணும்போது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஃபைட் பண்ணி, எல்லாருமே ஃபைட் பண்ணி உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் திரும்பி பார்க்குற நிகழ்ச்சி ஜெயா டிவியில் சொல்லியிருக்கீங்க. அந்த சக்ஸஸ் ஆஃப் த ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எங்கள் ஃப்ளாட்டில் வந்து எங்கள் குடும்பம் தான் ரொம்ப லேட்டாக தூங்கும். எங்கள் ராதாகிருஷ்ணன்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் 9 மணிக்கு படுத்துருவாங்க, எங்களுக்கு 9 மணிக்கு தான் விடியும். ஆமாம், இதில் என்ன ஆகுன்னா ராத்திரி 11 மணிக்கு இப்போ நான் பாட்டு ஏதோ கம்ப்யூட்டர், என் ஒய்ஃப் வந்து டிவி பார்த்துன்னு, உண்மையிலேயே நடந்த பொய் கிடையாது, அது திடீர்னு மணல் கயிறு போட்டுருவாங்க. போட்டோன்னா எங்கள் ஃப்ளாட்டே நிசப்தமாக இருக்கும். 11:30 மணிக்கு என் ஒய்ஃபு திடீர்னு சிரிப்பான். எப்படி சிரிப்பான்னா, கௌரவம் படத்தில் ரமபிரபா சிரித்தாலே அந்த மாதிரி சிரிப்பான். அப்புறம் நான் சொல்லுவேன், நீ இப்படி சிரிக்காதம்மா, என்ன தப்பாக நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய படத்தில் அந்த இந்த குடும்ப கதம்பத்தில் நீங்கள் வர சீன்லாம் அவ்வளோ எல்லாராலையுமே ரசிக்கப்பட்டது. யார் இன்ஸ்பிரேஷன், அதை மட்டும் சரி, கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது வாழ்க்கையில் சில பெருமைகள்னு ஒன்று உண்டு இல்லையா? அந்த பெருமை ஒன்று எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு சார். நான் மேடையில் ஏறி பேசும் பொழுது எனக்கு முன்னாடி இது மட்டும் என் பேரன் பேத்தி யாரும் உட்காந்ததே இல்லை. இன்றைக்கி என் 2 பேரங்க வந்திருக்காங்க. இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னாக்க, நான் ஒரு 80, 90 அந்த காலகட்டங்களில் தான் ரொம்ப பிஸியாக பீக்காக இருந்தேன். அப்போல்லாம் அவங்க பிறக்கவே இல்லை, சின்ன பசங்க. ஸோ என்னுடைய மகள்கள் அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னுட்டு அவங்க பார்த்துருக்காங்க. என்னுடைய மாப்பிள்ளைகள் அவங்களுக்கும் தெரியும் அவங்க யார் பார்த்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பேரம்பேத்தி பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து சினிமாவில் ஜாஸ்தி நடிக்கலை.
மக்கள் அரங்கம், அரட்டை அரங்கம் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க 6 பேரும் நின்றுட்டு எனக்கு வந்து 6 பேரன் பேத்தி, 3 பேரன், 3 பேத்தி, 3 மகள்கள், 3 மருமகன்கள், பொண்டாட்டி 1. அது வந்து நீ என்ன படத்தில் நடிச்சிருக்க அப்படிம்பாங்க. நான் இவ்வளோ, அதாவது நான் நடித்த படத்தெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கேவலமான தண்டனையை எனக்கு ஆண்டவன் கொடுத்தான். எடுத்து சொன்னோன்னு திருப்தி அடைய மாட்டாங்க. விஜய் படத்தில் நடிச்சிருக்கியா, அஜித் படத்தில் நடிச்சிருக்கிறியா, தாத்தா ரீல் விடுறாரா அப்படிமா. இப்போ அப்பேற்பட்ட பேரன் ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்கான். அவன் கண்டிப்பாக மற்ற பேருக்கு இவர் ஏதோ பண்ணியிருக்காரா, இல்லைன்னா இவ்வளோ பேர் வந்து கைத்தட்ட மாட்டாங்கங்கிற விஷயத்த சொல்லுவேன்னு ஆவலாக எதிர்பார்க்குறேன் நம்பி. அடுத்தது குடும்பம் ஒரு கதமும் யார் கேரக்டர் சொன்னார். அந்த கேரக்டர் இறந்து போயிட்டதுனால அவர் பேரை சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த தாய் மாமன். அவருக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தெரியும், ஐரோப்பாவோட நாகரிகம் தெரியும், ஆனால் வேலைக்கு போகணுங்கிறது மட்டும் தெரியாது. 8 குழந்தைகள், வீட்டில் பொருளாதார கஷ்டம் அப்படி. ஆனால் வீட்டை விட்டு தாண்டி வெளியில் போனால் எல்லாருமே அவர் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்லை. எப்படி ஒரு கேரக்டர் இருக்கார், வீட்டுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையுமே இவர் செய்யலை. ஆனால் வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ பேர் இவரை பாராட்டுறாங்க, புகழ்றாங்க, இவரோட பேசுகிறாங்க, இவருடைய நகைச்சுவை என்ஜாய் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த அறியாத வயசில் தெரியாத என் மனசுக்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். அவரை எதிர்த்து என்னால் பேச முடியாது. பிகாஸ் என்னுடைய தாய் மாமன் அவர். அப்படிங்கிறதே ஒரு நாளைக்கு நான் அம்பத்தூர் போனேன். அம்பத்தூரில் தான் அவர் இருந்தார். அங்கே போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வீட்டில் என்ன பிரச்சனையோ எதுவோ இது ரகசியமாக இருக்கட்டும், உங்களுக்குள் ரகசியமாக இருக்கட்டும். வீட்டில் என்ன பிரச்சனையோ எதுவோ தெரியல. நான் போயின்னு இருக்கிற தெரியாத ஒருவனின் பிணத்தை தூக்கி கொண்டு என் தாய் மாமா வந்து கொண்டிருந்தார். நான் ஒன்றும் புரியல, யார் இறந்துட்டாங்க, இவர் ஏன் பணம் தூக்குறாரு அப்படிங்கிற மாதிரி, தெரிஞ்சவங்களாங்கிற மாதிரி நிறுத்தி மோட்டர் சைக்கிளை நிறுத்தி கேட்டேன். அப்போ போனவங்க சொன்னாங்க, உனக்கு தெரியாதா, வீட்டில் பெரிய சண்டை நடந்து நீ பணத்தை தூக்கியாவது சம்பாதிச்சு கொண்டு வந்து குடியான்னு வீட்டில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர் பணம் தூக்குறாருனாங்க. என் மாமா பணம் தூக்கினார். குடும்பம் ஒரு கதமும் சீனிவாசராகவன் மூட்டையை தூக்கினார். அந்த கேரக்டர் என்னுடைய மாமாவனுடைய கேரக்டர்லேருந்து உருவானது. ஆனால் ஒன்று, அவர் பண்ணதில் ஒரு 50% ஹியூமர் கூட என்னால் பண்ண முடியல. அவர் பேசினதில் 50% கூட குதர்க்கத்தனமாக என்னால் பேச முடியல. ஆனால் வேலைக்கு போகலைங்கிற நாட்டம் மட்டும் நான் அதுலேருந்து எடுத்துனேன் சார். தேங்க்யூ. கேள்வி கேட்பவர்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக கேளுங்க. மதிப்பிற்குரிய விசுவர்களே, 2 கேள்விகள் தான். ஒன்று, ஏன் டிவி சீரியலில் உங்களுடைய நாட்டம் செல்லவில்லை? 2வது, இப்போது என்ன படத்தில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது டிவிக்கு ஏன் உங்கள் நாடகம் செல்லலைங்கிறாங்க. டிவியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ கண்டினியூஸ் கமிட்மெண்ட். அந்த டிவியில் இப்போ இதெல்லாம் என்னென்னா, மெகா சீரியல், இந்த நாதஸ்வரம்ங்கிற சீரியல் கிட்டத்தட்ட 1000 எபிசோடு போயிருக்கு. 1000 எபிசோடுனா 3 வருஷம். நான் மௌலிகிட்ட கேட்டேன், மௌலி உன்னால் 3 வருஷம் கண்டினியூஸாக உன்னால் வந்து இப்படி கமிட்மெண்ட் பண்ண முடியுதா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு. அவன் குடும்பத்தையே காரைக்குடிக்கு மாற்றிட்டானான். எப்படா முடியும் அப்படின்னு. என்னடா, நம்மளால் முடிகிற வரைக்கும் நடிக்கலாம், முடியலன்னா அவங்களே நமக்கு மாலையை போட்டுருவாங்கடா, நீ கவலைப்படாத, வேறு யாராவது வருவாங்க, கவலைப்படாத அப்படின்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி வந்து இருக்க பிரியப்படலை. அப்படி இருந்தும் நான் வந்து ஒரு சீரியலில் நான் நடித்தேன், செந்தூரப்பூவைங்கிற சீரியலில் நடித்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 150-160 எபிசோடான ஒன்று. என்ன காரணமோ தெரியல, அந்த ப்ரொடியூசர் எனக்கு மாலையை போட்டுட்டாங்க. என்ன காரணம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ வந்து அந்த சீரியலில் நடிக்கிறதுங்கிறது இட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் சார். ஒரு 13 வாரம் 26 வாரம்னா நடிக்கலாம். வீடு தோறும் வசந்தா 8 எபிசோட்லேயே நின்றுடுத்தோம். அதை பற்றி கவலையப்படாத. அது எனக்கு கொஞ்சம் சண்டை வைக்க சண்டை. அப்புறம் எனக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க, படங்களில் நடிக்கிறது ஏன்னு. படங்களில் நடித்தா நான் ஷூட்டிங்கு போயிருப்பேன் சார், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பேன் என்னுடைய பேரன் பேத்திகள்கிட்ட, நான் படங்களில் நடிச்சிட்ருக்கேன்னு. படங்கள் இல்லை, நடிக்கலை, அதனால் இங்கே வந்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ. விசு சார், இங்கே உள்ள ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசினா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மைக் அதில் இருக்குமா? ஓகே.
இல்லை, இட்ஸ் ஒன்லி a request. ஹலோ, விஷு அவர்களே வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உறவுக்கு கை கொடுப்ப வந்து ஜெமினி கணேசன் நடித்தார், ஒய்ஜி மகேந்திரா டைரக்ட் பண்ணி படம் வந்தது. அந்த படம் சரியாக ஓடலை இல்லையா? அதுவே சம்சாரம் மின்சாரமாகி இப்போ பிரமாணமாக ஹிட் ஆனது. என்ன மேஜிக் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதில் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதாவது இதை பற்றி நான் சொன்னால் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தப்பாக நினச்சிப்பாரு, ஒய்ஜி மகேந்திரன் தப்பாக நினச்சிப்பாரு, ஜெமினி கணேசன் சவுகார்த்தனிக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தப்பாக நினைப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னாக்கா, உறவுக்கு கை கொடுப்போங்கிற அருமையான நாடகத்தை எழுதிய நான் அது படமாக்கப்பட்ட பொழுது கற்பகம் ஸ்டுடியோவுக்குள் என்னை அனுமதிக்கவில்லை. அதுதான் அது ஃபெயிலியர் ஆச்சு. அதை சக்ஸஸ் ஆக்கணும், சம்சாரம் முதல் மின்சாரம் அதையே எடுத்தேன். சரவணன் சார் என்னை வச்சு படம் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே ஏதாவது நல்ல கதை இருக்கான்னு கேட்டார். ஒரு நல்ல கதை இருக்குது சார் சொன்னேன். என்ன கதை சொல்லுங்கன்னா, இந்த சம்சாரம் வந்து மின்சாரம் கதையை ஒரு 15 to 20 minutes நேரேட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, இது எடுக்கலாம், நல்லா இருக்குது, ப்ராப்ளம் இல்லைன்னார். இல்லை சார், மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். இந்த படத்தை ஏற்கனவே தமிழில் எடுத்து 1 வாரம் தான் சார் ஓடி இருக்கு. ஒரு வாரம் தான் சார் ஓடி இருக்கு. அதனால் தமிழில் எடுத்த படத்தை மறுபடியும் தமிழ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னார். அவங்க சரியாக எடுக்கலை சார், நான் சரியாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அது எப்படி ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதுன்னாரு. அவங்கள்ட்டே ரைட்ஸ் வாங்கலாம் சார், தப்பே இல்லை. ஸோ அவங்கள்ட்ட ஆள் அமைச்சு ரைட்ஸ் வாங்கினோம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தான் முதல்ல வாங்கினோம். அவங்களே சொன்னாங்க, இந்த படம் ஓடவே இல்லையே, எதுக்கு 3 லாங்குவேஜ் ரைட்ஸ் வாங்குறீங்க, தேவையில்லாமல். நாங்கள் இல்லை, 3 லாங்குவேஜ் ரைட்ஸ் கேளுங்க, கொடுங்க. ஒரு அமௌண்ட் பேசினாங்க, வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சார் ஆல் வேர்ல்டு லாங்குவேஜஸ் ரைட்ஸ் வேணும்னு கேட்டோம். எதுக்கு ஆல் வேர்ல்டு லாங்குவேஜஸ் ரைட்ஸுன்னாங்க. வேணும் சார், எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வாங்கிக்கினேன். இல்லை வேணும் சார், இது நான் போவே இல்லை, நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் போனார். ஓகே, ஆல் வேர்ல்டு லாங்குவேஜஸ் ரைட்ஸ் கொடுத்துட்டு, தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஏமாறத்தான் போகிறீங்க, இது சரியான ஸ்கிரிப்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு என் ஃப்ரெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டை கையில் வாங்கிட்டு, நீங்களும் தப்பாக நினைக்காதீங்க, நீங்களும் ஏமாறத்தான் போகிறீங்க, இந்த படம் தமிழில் வர போகிறதுன்னு சொன்னார். அப்படி வந்த படம் தான் சம்சாரம் அது மின்சாரம். ஐ திங்க் மனிதனுக்கு சில தோல்விகளை வந்து சந்திக்கவே முடியாது இல்லையா? ஆசையாக நானும் என் மனைவியும் கல்யாணமான உடனே போய் பார்த்த முதல் படம் அந்த உறவுக்கு கை கொடுப்போம். அந்த படத்தை எப்படிலாம் சிதைச்சிட்டு இருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அன்றைக்கே மனசில் நான் நினச்சேன், இந்த உறவுக்கு கை கொடுப்பேன் மறுபடியும் எடுத்து நல்லபடியாக போட்டு காமிச்சு என் மனைவியை பக்கத்தில் உட்கார வச்சு காட்டணும்னு நினச்சேன். அதுதான் சம்சாரம். நல்ல வேளை நேஷ்னல் அவார்டுக்கு அவளும் என் கூட டெல்லிக்கு வந்தா. நேஷ்னல் அவார்டு வாங்கி அவகிட்ட தான் முதல்ல நான் கொடுத்தேன். இது தாண்டி நான் நீ முதல்ல பார்த்த படம்னு சொன்னேன். தட் இஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் உறவுக்கு கை கொடுப்போம். வணக்கம் சார். குடும்ப கதைன்ற மாதிரி நீங்கள் இப்போ எடுத்த குடும்ப கதம்பம், மணல் கயிறு, இந்த படம் எல்லாமே ஃபேமிலி ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் வரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இதே ஒரு டப்பாங்குத்து, அர்த்தம் தெரியாத பாட்டுக்கு, சம்மந்தம் இல்லாமல் ஒரு டான்ஸு, இது ஒரு 4 ஃபைட், இப்படி தான் இருக்குமா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? உங்களை மாதிரி உங்களுக்கு வாரிசு மாதிரி ஏதாவது கிடச்சி நல்லதாக செய்கிறதுக்கு யாராவது இருப்பாளா? சார் வந்து இங்கே உட்காந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷமாக சில பட கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்க. அந்த 45 நிமிஷத்தில் 1 செகண்ட் கூட நான் நெளியலை சார். ஐயோ இந்த படம் எடுத்தேனேன்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். நான், பொண்டாட்டி, இல்லை என்னை தவிர என் பொண்டாட்டி, 3 பெண் குழந்தைகள். எங்கேயாவது வெளியில் வாசலில் போகிறதா இந்த 4 பேரை கூட்டிகிட்டு தான் நான் போனோம். 4 பேர் பெண்கள். அவங்க உட்காந்து என் கூட படம் பார்க்குறச்சே அப்பேற்பட்ட தப்பான படத்தை எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என் மனசில் இருந்தது சார். அது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் ஒரு 8 படம் போட்டிங்களே, 8 படத்தில் மன்னன் படத்தை தவிர, மன்னன் படம் நான் எழுதலை, இட் வாஸ் டிரெக்டட் பை மிஸ்டர் வாசு, அவர் எழுதினார். எல்லா படங்களையும் நான் யோசித்து பார்த்துட்டே வந்தேன். நான் என்னை அறியாமல் அழுதேன். உடனே என் பக்கத்தில் இருக்க என் பேரன் கேட்டான், தாத்தா அழறியா நீ? நான் ஆமாம். ஏன் அழற அப்படின்னு. இல்லைடா, ஒரு படத்துலையும் தாத்தா ஒரு மெசேஜ் கொடுக்க ஆசைப்பட்டிருக்காருடா, அதனால் நினச்சி அழறேன்னு அந்த பையன்ட்ட சொன்னேன் இல்லையடா. அவனுக்கு ஒன்றும் புரியல, தாத்தா அழறாருன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டான். ஐ எம் ரியலி ஹாப்பி. அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மன்னித்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் இருக்கிற 90% டைரக்டர்ஸ்க்கும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ்க்கும் இல்லை, லிரிக் ரைட்டர்ஸ்க்கும் இல்லை, 90% சொசைட்டிக்கே இல்லை, படம் பார்க்குறவங்களுக்கும் இல்லை.
நமஸ்காரம். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நிறையா ரோல் வகிச்சிருக்கேன். ஒரு ஒரு நடிகராக, ஒரு எழுத்தாளராக அண்டு மக்கள் அரங்கெல்லாம் நடத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுத்தது எந்த ரோல்? எந்த ரோலுங்கிறீங்களா? ஆமாம். அதாவது நான் நடிகராக, எழுத்தாளராக, இயக்குனராக நடித்ததில் ஆத்ம திருப்தி கொடுத்தது எதுங்கிறீங்க? நீங்கள் ஒரு தாயார், உங்களுக்கு தெரியும், எப்பவுமே தலைச்சன் புள்ள மேலே தான் தாயாருக்கு அக்கறை ஜாஸ்தி இருக்கும். எனக்கும் தலைச்சன் புள்ள குடும்பம் ஒரு கதம்பம் தான், அது மேலே தான் எனக்கு எப்பவுமே அக்கறை. அதில் நடித்ததைத்தான் நான் மிக சிறந்த நடிப்பாக நான் கருதுகிறேன். ஆனாலும் கடைக்குட்டி மேலேயும் பெரிய ஆசை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இவ்வளவு படங்கள் நான் எழுதினாலும், இவ்வளவு படங்கள் நான் இயக்கினாலும், இவ்வளவு படங்களில் நான் நடித்தாலும், கடைசி தலைச்சங்குழந்தைன்னு வந்தது அந்த அரட்டை அரங்கமும் மக்கள் அரங்கமும், அதுக்கு மேலே இருக்கிற ஆசை, காதல் என்றைக்குமே விடாது. 23 வருடம் அதற்காக நான் ஓடி இருக்கிறேன். உடம்பு கெட்டதும் அதனால தான், அது வேறு விஷயம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அரட்டை அரங்கத்தினுடைய ஆங்கர் பர்சன், அதுவும் கோயம்புத்தூர் அரட்டை அரங்கத்தில் இன்னும் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கேன். கோயம்புத்தூர் அரட்டை அரங்கத்தில் ஆனால் இது ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிற ஒரு பொம்பளையை எடுத்து இன்றைக்கி வந்து கிளிப்பிங்ஸ் போட்டாங்க. அதை போட்டது தான் முத்தாய்ப்பு. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ பீன் ரெக்கக்னைஸ்டுங்கிறது தான் என்னுடைய சந்தோஷமே. ஸோ குடும்பம் ஒரு கதம்பம் டு அரட்டை அரங்கம் ஆர் மக்கள் அரங்கம், எவ்ரி திங் ஐ லைட். பட் அதில் டாப்னா குடும்பம் ஒரு கதம்பமும் அரட்டை அரங்கமும் மக்கள் அரங்கமும் தான். வணக்கம். தங்களின் சேவையும் அரங்கத்தில் அமைந்திருப்பவரின் அனைவரினுடைய வேண்டுதலின்படி இறைவனால் தாங்கள் மிக விரைவில் மேலும் நல்ல உடல்நிலை பெற அனைவரும் வணங்குகின்றோம். தங்களின் இப்பொழுது சமுதாயத்தில் நிலவுகின்ற பல பிரச்சனைகள், குறிப்பாக குடும்ப பிரச்சனை, அரசியலில் நேர்மையின்மை, அரசாங்க நிர்வாகத்தில் நேர்மையின்மை, இந்த மூன்றை இணைத்து ஏதாவது ஒரு நல்ல கதை தயாரித்து தங்களால் இயக்க முடிய விட்டாலும் தங்கள் கதையை விரும்புகின்ற ஒரு நபர் மூலமாக விரைவில் ஒரு படம் வந்தால் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். காலத்தின் கட்டாயம் என விரும்புகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். நீங்கள் சொல்கிறத நானும் மனசில் நினைச்சுருக்கேன். அதற்குண்டான பிள்ளையார் சுழியை நான் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதில் களத்தில் இறங்குவேன்னு நினைக்கிறேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆர்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா சரியாக காதில் விட மாட்டேங்கிறது. கொஞ்சம் கிட்ட வந்துடுறது தான் விடுது, காதில் விட மாட்டேங்கிறது. ஹலோ, கேட்குறதா? சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கள். ஆர்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கணும் அப்படின்னா உங்களோட ஒரு ஒன்லைனர் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு என்ன வேணும்? விச் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் வெரி குட் ரைட் அ கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே? வெரி குட். ஸ்டோரி என்னவா வேணா இருக்கணும். உங்ககிட்ட வந்து காக்கா வளைய திருட்ட கதையை கொடுத்தா கூட 3 மணி நேரம் படம் எடுப்பீங்க நீங்க. அதனால கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். வெரி குட் சார். அதாவது ஆர்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேன்னு கேட்ட கேள்வியே இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். அதாவது வந்து ஆர்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேக்கு ஸ்டோரி என்ன வேணா இருக்கலாம், நீங்களே அது தவறு. ஓகே, அதுதான் ஃபவுண்டேஷன் டு த கோர். நீங்கள் முதல்ல கதையில் என்ன சொல்ல போகிறீங்க அதை மனசில் வாங்கிக்கணும், அதை மனசில் ஆணித்தரமாக போட்டுக்கணும். இப்போ சம்சாரம் மின்சாரம் கதை என்ன 2 லைனில் சொல்ல முடியும். என்னால் ஜாயின்ட் ஃபேமிலின்னு எடுத்தாக்க எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்தா அதில் இருக்கிற நன்மைகள் உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த ப்ராப்ளத்தை நீ பார்க்காம நன்மைகளை பார்க்க ஆரம்பித்தா அதில் இருக்கிற தீமைகள் உன் கண்ணுக்கு தெரியாது. திஸ் இஸ் தி ஸ்டோரி சென்டர் நாட். டௌரி கல்யாணம்னா என்ன ராஜா எந்த பட்டம் போனாலும் கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது, அவங்கள கரையேற்றி முன்னுக்கு வர வேண்டியது ஒரு அண்ணனுடைய கடமை. இவ்வளோ தான் வச்சுக்கணும். இந்த நாட்டை தான் சார் ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணுவேன். இந்த கதையை நான் என்ன கதையை சொல்ல போகிறேன், ரைட்? இதற்கப்புறம் நான் செலக்ட் பண்ணுறது தயவுசெய்து என்ன தப்பாக நினைக்காதீங்க. நான் சொசைட்டியில் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன், எவ்வளவோ ஆண்களை பார்த்துருக்கேன், எவ்வளோ பெண்களை பார்த்துருக்கேன். இன்வேரியபிளி கணவன் மனைவி ஜோடிங்கிறது கடவுள் நிர்ணயிக்கிற ஜோடியை நான் பிரிச்சிடுவேன். புரியாதா? ட்ரிப்ளிகேனில் பார்த்த சாந்தாங்கிற பொண்ணுக்கு மயிலாப்பூரில் பார்த்த சுவாமிநாதன்கிறவன் புருஷனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். எனக்கு சாந்தாவும் தெரியும், சுவாமிநாதனையும் தெரியும். அப்படி சில கேரக்டர்ஸை ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸை கொண்டு வந்து மொத்தமாக அணிவகுத்து வச்சுப்பேன். வச்சுட்டு அதுக்கு மேலே ஐ வில் பில்ட் அப் த ஸ்க்ரீன் பிளே. இந்த கேரக்டர்ஸ் கண்ணுக்கு வந்தாலே உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்கும்.
அந்த சுச்சுவேஷன் வந்தால் வசனங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் மை வே ஆஃப் ரைட்டிங் த ஸ்க்ரீன் பிளே. தேங்க்யூ. குட் ஈவினிங். இப்போ வந்து நீங்கள் எவ்வளவோ சமூகத்துக்கு இதுவாக இருக்கிற மாதிரி நிறைய படம் எடுத்திருக்கு. அதெல்லாம் ஆணித்தரமாக எல்லார் மனசுலையும் பதிஞ்சு எவ்வளவோ நன்மை நடந்திருக்கு. இப்போ என்ன நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒரு சமூக சேவையாக ஒரு ஜாதக பரிவர்த்தனை எடுத்துட்டு இருக்கேன், என்னோட முடிஞ்சது. அதனால் நான் ஃப்ரீயாக அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னகிட்ட வந்து நிறைய பேர் வரா. அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணாத்துக்கு ஃபோன் பண்ணுறோம், அவள் வந்து உண்மையை பதில் சொல்ல மாட்டேங்கிறா, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறா. பொண்ணாத்து சைடு தான் நிறைய இது இருக்க மாதிரி சொல்கிறா அவள். பட் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ எல்லா விதத்துலையும் எந்த ஒரு கேஸ்ட் எடுத்துட்டாலும் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இந்த 70 to 80 பெண்களும் இருக்கா, பிள்ளைகளும் இருக்கா, எங்கிட்ட எக்கச்சக்கம் பேர் வந்துட்டு இருக்கா, போயின்னு இருக்கா. பட் அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அம்மா அப்பாக்களுக்கும் ஒரு அறிவுட்டுற மாதிரியோ, இந்த சொசைட்டிக்கே ஒரு நல்லது கொடுக்குற மாதிரி, இந்த சம்சாரம் மின்சாரம் எப்படி மனசுக்குள்ளே எப்படி போய் பதிஞ்சிருக்கோ அது மாதிரி இந்த குழந்தைகளையும் நல்லபடியாக செட்டில் பண்ணணும், அவளுக்கும் இது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அது மாதிரி பண்ண முடியுமா? தேங்க்யூ. ஒரு ஷோகர். ஓகே, அது அவங்க சொல்கிறது நியாயம்தான். அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க இப்போ நிறைய கண்டிஷன் போடுறாங்க அப்படின்ட்டு, அது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டீங்கம்மா. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு தன் பொண்ணு என்ன கண்டிஷன் போடுறான்னு அப்பா அம்மாவுக்கே தெரியாத நிலைமை உருவாயிருக்கு. ஏன்னா நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு பேசினதான் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி. பொண்ணு சைடு எனக்கு தெரியும், புள்ள சைடு எனக்கு தெரியும், பொண்ணு சைடு எனக்கு தெரியாது. நிச்சயதார்த்தம்லாம் நடந்துருச்சு. அந்த பையன் வந்து நல்ல ஒரு முன் யோசனையாக இருக்கக்கூடிய பையன். தனக்கு ஒரு பொண்டாட்டி வந்தால் நல்லபடியாக வாழ்க்கை வாழணும்னு டெல்லியில் வீடு வாங்கியிருக்கான். எங்கே? டெல்லியில் ஃப்ளாட் வாங்கியிருக்கான். இந்த பொண்ணு வந்து நான் டெல்லியில் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி இங்கே தங்க போகிறேன், அந்த போகிறேன், இது போகிறேன், அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லி அந்த மாமனார் மாமியார்கிட்ட சொல்லி ஓகேன்னு சொல்லி எவ்ரிதிங் முடிஞ்சு நிச்சயதார்த்தமும் நடந்தது. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சப்பறம் அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிப்பாங்க தெரியுமா? தட் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட வீட்டில் இருக்கிற டெலிஃபோன் ஒயரை கட் பண்ணிங்கன்னா பாதி பிரச்சனை வராது. தப்பாக நினைக்காதீங்க, மாப்பிள்ளை 2 பேர் வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே ஒரு சினிமாவுக்கு கூட்டின்னு போகிறேன்னு தான் கேட்டாங்க, வேற ஒன்றும் கேட்கல. ஐ ஸ்ட்ரிக்ட்லி செட் நோ. ஆஸ் யுவர் ஒய்ஃப், உனக்கு ஒய்ஃபான அப்புறம் எங்கே வேணால் கூட்டின்னு போ, என் பொண்ணை சினிமாவுக்கு கூட்டின்னு போகிறேன்னு கேட்காத, ஐ வில் நாட் சென்ட். இப்படி வந்து அந்த பையன் டெல்லியில் வீடு வாங்கியிருக்கிறது முடிஞ்ச உடனே இந்த ஃபோன் வந்து இந்த பொண்ணு ஃபோன் பேசினா, அந்த பொண்ணு எங்கேயோ ஒரிசாவில் வேலை செய்கிறா போல இருக்கு. அந்த மாதிரி நீ என்னம்மா ஒரிசாலேருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுவியான்னு கேட்டிருக்கான். அதான் என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாதா? அப்போ எப்படி நம்ம குடும்பம் நடத்துறது? நீங்கள் டெல்லியில் நடத்துங்க, நான் ஒரிசாவில் நடத்துகிறேன் இருக்கா. அதுக்கு நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பேன். நான் சொல்கிறது சும்மா 2 வார்த்தையில் ஜோவியில் சொல்கிறேன். பட் என்ன நடந்திருக்கும், எவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம எதுக்குமா கல்யாணம் பண்ணிட்டோம்? அது எங்கள் அப்பாவுக்கு கேளுங்க. ஸோ என்னவோ வாதாடி போராடி கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, டெல்லியிலேருந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறா ஒரிசாலேருந்து. நான் இங்கே வாங்கிட்டேன், இப்போ நீ தினம் 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்தான், துடிச்சான், என் முன்னாடி வந்து கேட்டான். நான் சொன்ன ஒரே வார்த்தை, நிறுத்துற அந்த கல்யாணத்தை, அந்த மாதிரி பொண்ணு வேண்டாம். இப்போ நீ ஏதாவது சால்ஜாப் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கே, அவள் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கேரக்டர். அந்த மாதிரி பொண்ணு வேண்டாம், நிறுத்துறா கல்யாணத்தைன்னு சொல்லி நிச்சயதார்த்தம் நடந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினேன். இப்போ இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வார்ன் பண்ணுறேன், யூ ஆர் கோயிங் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ். யூ ஆர் டெஸ்டிங் தி பேஷன்ஸ். ஆம்பளைங்களுடைய பேஷன்ஸை ரொம்ப டெஸ்ட் பண்ணுறீங்க. ரைட், வி ரெஸ்பெக்ட் யூ. நீங்கள் இல்லைன்னா குடும்பமே நல்லா இருக்காது. எவ்ரிதிங் நாங்கள் ஒத்துக்கிறோம். மணல் கயிறில் 8 கண்டிஷன் போட்ட கிட்டுமணி மாதிரி 8 கண்டிஷன் போடுற பொம்பளையை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. என்ன மாதிரி எல்லாம் கண்டிஷன் ஒரு பையனை பெற்றுட்டான்னா, நம்ம என்னுடைய ட்ரூப்பில் நடித்தான் பிரசன்னா, கிட்டத்தட்ட 30-35 வயசு இருந்தவன் பையனுக்கு. எத்தனை ஒரு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுமா. இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அந்த பெண்களை
தட்டி கேட்கும் உரிமையை ஏனோ அவர்களது தாயும் தகப்பனும் இந்த சமுதாயத்தில் இழந்து விட்டார்கள். பிகாஸ் பொண்ணு சம்பாதிக்கிற பணம் அவர்களுக்கு பெரிதாகப்படுகிறது. டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது நல்ல நாட்டு தாம்மா. இது நல்லா யோசிக்க வேண்டியது ஒன்று. ஆரோக்கியத்தை கருதி நான் வந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சார், விசு சார், நான் சேகரன் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ எனக்கும் ஒரு பையன் இருக்கான். ஆவல கல்யாணம் ஆகல. இருங்க அவரை கல்யாணம் ஆகல. அது வந்து சார், இதை கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான். எங்கள் வீட்டில் 3 இருந்தது, ஒன்று தள்ளி விட்டுருப்பேன் நான். அது எங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்கு சார், எம்டிஎஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நான் ரொம்ப பயந்துன்னு தான் போட்டேன். என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, போட்டு விட்டேன். எல்லாம் சொந்தக்காரத்துல கும்பகோணத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்து சார், நான் பொய்யெல்லாம் சொல்ல, அது ஷேர் பண்ணிக்கணும்னு பேசுறேன். நேற்று தான் ஃபோன் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் உங்கள்கிட்ட. கும்பகோணத்துல இருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவர் பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது ஜாதகத்தை அனுப்பிச்சோன்னா பொண்ணோட அம்மா சொன்னாங்களாம், நாங்க உட்லண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு டேபிள் ரிசர்வ் பண்றோம், அங்க வந்து என் பொண்ணு வெயிட் பண்ணுவா, நீங்க அந்த டேபிள்ல போய் உக்காரணும். நானும் எங்க ஆத்து மாமாவும் கார்னர்ல அவளுக்கு தெரியாம ஒரு டேபிள்ல உக்காந்துருப்போம். ஆஃப்டர் ஹர் இன்டர்வியூ வித் யூ, என் டாக்டர் எனக்கு சிக்னல் கொடுப்பா, தென் வி வில் மூவ் டு தட் டேபிள். அங்க போன உடனே நாங்க உங்களுக்கு சிக்னல் கொடுப்போம், நீங்க உங்க அப்பாவும் அம்மாவும் வரணும். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணணும்னு பொண்ணை பிள்ளைய பத்தவங்க கேட்டிருக்கான். நான் கல்யாணம் பண்ணதானே வந்தேன், கடத்தல்காரருக்கா வந்தேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதோட நின்று போச்சான் சார். சொல்லிட்டு அவர்கிட்ட என்கிட்ட சொன்னார், எனக்கு வார்னிங் கொடுத்தார் சார், உட்லண்ட்ஸ் பக்கம்லாம் போயிடாதரா. சார், நீங்கள் சொன்னதில் 2 வருஷம் 2 விஷயம் என் வயத்தை கலக்கிது. நீங்கள் முதல்ல கும்பகோணம், நீங்கள் என் 2வது மாப்பிள்ளை கும்பகோணம். அன்பார்ச்சுனேட்லி வந்திருக்காரு வேறு. ஏதாவது கும்பகோணத்தை பற்றி தப்பாக சொல்லிட போகிறீங்களோ அப்படின்னு நினச்சேன். 2வது ஹோட்டலில் பெண் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணீங்க நீங்கள். என்னுடைய 3 பொண்ணு கல்யாணத்துலேயும் நான் ஹோட்டலில் உட்கார வச்சு தான் பொண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணல. நான் 3த்துக்கு நானும் வந்தேன். நீங்கள் எங்கன்னா ஒரு தனி ஒரு டேபிள் போட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்கம்மா, நாங்கள் இங்கே இருந்தோன்னோ. ஆண்டவன் முன்னியத்தில் எனது 3வது பெண் கல்யாணம் முடிஞ்ச உடனே சத்திரத்தில் நான் ப்ளே கார்ட்ஸ் வைப்பேன், எழுதி வைப்பேன். அதில் நான் எழுதினேன், ஒரு தகப்பனின் மிகப்பெரிய சந்தோஷமான வரிகள், என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷமான வரி அது. என் கடைக்குட்டி கல்பனாவும் கண்ணியமாக களவு போனாள். ஆர்பி சௌத்ரி சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸ், இது என்ன வார்த்தை அப்படின்னாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது என்னங்கிறது அந்த பொண்ணை பார்த்த தகப்பன்ட்ட கேளுங்க சார், அவனுக்கு தெரியும். என் 3 பொண்ணும் சந்தோஷமாக நான் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குடும்பம் இப்போ குடும்பம் நடத்துகிறாங்களா எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அப்படிங்கிறதுக்கு அதை எழுதி வச்சேன். பட் அந்த காலம் திரும்பி வருமான்னு சொல்கிறதுக்கு எனக்கு பதில் இல்லை. நமஸ்காரம், நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன். சொல்லுங்க. நான் வந்து 3 தங்களுக்கு ஜாதகத்தை வீடு வீடாக போய் தேடி பார்த்து கல்யாணம் பண்ணினோம். இல்லை சார், காது இல்லை. அது கிட்ட வந்தால்தான் காதில் வருது. நான் அந்த காலத்தில் கல்கத்தால இருந்து மெட்ராஸுக்கு வந்தேன்னா, வந்த அப்புறம் 2 தங்களுக்கு வீடு வீடா தேடி போய் ஜாதகம் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சேன்னா, அதுக்கப்புறம் இப்போ வர சீரியல் எல்லாம் வர ஆபாசங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. அதனாலேயே பாதி பெண்களுக்கோ பையனுக்கோ கேரக்டர் மாறி போறது. அதுக்கு சென்சார் போர்டு மாதிரி அதுக்கு வரணும். சென்சார் சீரியல் வரதுக்கு முன்னாடி அது வந்தா உதவியா இருக்கும். என்னோட ஆப்ஷன் நம்ப இது கேட்கறேன். அதாவது இதற்கு காரணம் நம்ம வீட்டு பெண்கள் தான். சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு பெண்கள் டிசிஷன் எடுத்தா நாட்டில் பாதி பிரச்சனை இருக்காது. அதை சாவடிக்கிறோம். அதாவது எந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் ஐயோ அம்மா ஆத்தா போயிட்டே அப்படின்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வைப்பான். யாரை பார்த்தாலும், அதாவது நம்ம ஒய்ஃபை பார்த்தாலே நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ராத்திரியோட தீத்து கட்டிடலாம், அடியில் விஷம் வைக்கலாம், வேட்டு வைக்கலாம், ரைட்டு, குழந்தைய கடத்திட்டு போகலாம். ஐயோ டிவி உங்களுக்கு பார்க்கணுன்னா தயவுசெய்து டிவியை அணைச்சிட்டு டிவியை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். விஸ்வ சார்கிட்ட நான் எந்த கொஸ்டினும் நான் கேட்கல. இருந்தாலும் என்னுடைய மனசில் தோன்றதை அவர்கிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்து இதுக்கு சொல்கிறேன்.
விசு சாருக்கும் எனக்கும் 60 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேமிலியில் டச் இருந்திருக்கு. ட்ரிப்ளிகேட் நமச்சிவாயமொழி தெருவில் நம்பர் 11ஆம் வீட்டில் நான் இருந்தேன். அவர் 10ஆம் நம்பர் வீட்டில் இருந்தார். 11 இருந்தீங்களா? ஆமாம், 11. உங்கள் பேர்? ராமதேவன். ஓகே. சமீபத்தில் இது பற்றி உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கூட நான் எழுதினேன். அதுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் வேரியஸ் ஒர்க்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி உங்கள் கைப்பட எனக்கு லெட்டர் எழுதி எனக்கு இது பண்ணது எனக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அது. அதை பற்றி நான் உங்ககிட்ட ரொம்ப வணக்கத்தோடு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு 60 உங்களுக்கு டயாலிசிஸ் இருக்குன்னு அந்த இதில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பற்றி ரொம்ப நான் ஃபீல் பண்ணி என்னுடைய ராகவேந்திரருக்கு நான் டெய்லி நான் ப்ரே பண்ணி உங்களுக்கு நல்லபடி இதாகணும்னு நான் கேட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் நமசிவாய முதலத்தில் இருந்தேன். நம்ம வீட்டு எதிர்த்து வீடு மதன் பாபு வீடு. இப்போ இருக்கிற பக்கத்து வீடு சீனிவாசன் சார். பழச நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி யாரும் லெட்டர் போட்டா பதில் போடாம இருக்க மாட்டேன். யார் லெட்டர் போட்டாலும் ஒரு பதில் உண்டு. இன்னைக்கும் அந்த நம்பர் 10 நமச்சிவாய முதலுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கிற அந்த இது லாந்தர் போஸ்ட்ல அந்த காலத்துல நம்ம கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். கிரிக்கெட் விளையாடு அதுதான் ஞாபகப்படுத்த. என்னுடைய பேர் எட்வின் ஜூடா. இந்த விஷயத்தை நான் நிறைய பேர் நியூஸ் பேப்பருக்கு எழுதியிருக்கேன். எந்த ரெஸ்பான்ஸும் வரல. கட்டாயம் உங்ககிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்ன்ட்டு எதிர்பார்ப்போடு இப்போ சினிமா காட்டும்போது கீழே போடுறாங்க மது அருந்துவது தவறு, சிகரெட் பிடிப்பது தவறு. அப்போ அந்த சண்டைவை போடும்போது சண்டை போடுவது தவறுன்னு போடலாம். சண்டை போடும்போது சண்டை சீன் வருதுங்க இல்லையா, சண்டை போடுதல் தவறு. அப்புறம் தூக்கு போடுற சீன் காட்டுறாங்க, தூக்கு போடுவது சட்டப்படி தவறு. கற்பழிப்பு போடுறாங்க, கற்பழிப்பது தவறு. அப்படின்னு போட்டுனே போனீங்கன்னாக்கா நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது குடும்பம் ஒரு கதமம் சீனிவாச ராகவனோட 2வது கேரக்டர் உருவாகிட்டு இருக்கார். அதாவது அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி. அப்போ படம் ஃபுல்லாக தவறு தான் வந்துட்டு இருக்கமே தவிர்த்து வேறு எதாவது வந்து அடியில் போயிருக்கிற ஸ்க்ரோலிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின் சார். இதை கண்டிப்பாக படத்தில் வச்சா நல்ல லாஃப்டர் கிடைக்கும். ஆனால் பதில் கிடைக்காது, லாஃப்டர் கிடைக்கும். என்ன ரொம்ப நல்ல தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின். ஐ என்ஜாய்ட் இட். விசு சார், இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 சீரியல் பார்ப்பேன். அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, நான் இப்போ சீரியஸாக சென்சார்ஷிப் டெலிவிஷன் சீரியலுக்கு அவசியம்னு நான் ஒரு கேஸே போடலான்னு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ்ன்னு ஒரு சீரியல் வருது. அதில் யாருக்கு பொண்டாட்டி, யார் குழந்தை பிறந்தது. ஆஃபீஸ் ராத்திரி 10:30லேருந்து 11 மணிக்கு வரும் சார். 10:30லேருந்து 11க்கு வரும். நான் முழிச்சிருந்து பார்ப்பேன். ஆச்சா, அது ஏன் பார்த்தேன்னா, உங்கள் பேர் கொண்டவர் சிஇஓ விஸ்வநாதன் ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ராமாவில். ஆனால் அவர் விஸ்வநாதன் பேசினதை அப்படியே எடுத்து போட்டால் 10 MBAக்கு சமம். அந்த மாதிரி அவர் பேசியிருந்தார். அப்படி ஸ்கிரிப்ட் அப்படி எழுதியிருந்தானா. விஸ்வநாதனுக்காக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ராஜி கிட்ட கொஞ்சம் டைவர்ட் ஆனேன், மன்னிக்கணும். அந்த ராஜி கேரக்டர் என்னன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. அதே மாதிரி என்னது இது சரவணன் மீனாட்சி. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சீரியல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இந்த நேரத்தில் நான் ஒண்ணு சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அனாவசியமா அவனை கெடுக்காதீங்க. இந்த சீரியல் பேர் எல்லாமே அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லி அவன் நீங்க சொன்னீங்களேங்கிறதுக்காக பார்க்க உட்காந்து அனாவசியமா அவன் கெட்டு போக வேண்டாம் ப்ளீஸ். சார் விசு சார், நான் ஏதோ நீங்கள் ஹியூமர் கிளப்புக்கு வந்திருக்கீங்க, உங்களை முகஸ்துதி பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்ல. இங்கே எடுத்த எந்த படத்துலையும் குடிக்கிற மாதிரி சீன் கிடையாது. ஒரே ஒரு படத்தில் ஒரு டான்ஸ் வச்சிங்க, அதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சிங்க. ஃபைட்டு கிடையாது, அண்டு ஒரு மாதிரியான டான்ஸும் கிடையாது. அதுக்காகவே நாங்கள் உங்களை இன்னொரு 10 பெரிய பாராட்டு விழா உங்களுக்கு பண்ணலாம். ஆமாம், ஒன்றுமே கிடையாது உங்கள் படத்தில். இட்ஸ் டயலாக் ஓரியன்டட் ஃபிலிம் தான் எல்லாமே. இப்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வசந்தா நாராயணன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் நாரதர் ஏதோ சொல்கிறீங்க நாயுடு.
அதுக்கப்புறம் இன்னும் பல படங்களில் வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணி சேர்த்து வைக்கிறீங்கல்ல, அது திரைப்படங்களில் மட்டும்தானா? நிஜ வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நல்ல விஷயம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல உங்கள் கேள்விக்கு சொல்கிறேன். சினிமா சீரியலுக்கெல்லாம் சென்சார் இருக்கணுங்கிறீங்களே, சொன்னீங்களா இல்லையா? அப்போ சென்சார் இருக்கிற சினிமாக்கள்லாம் நல்லா வந்துட்டுருக்கா? சினிமாவுக்கு சென்சார் இருக்குது சார். என்ன, சினிமா மூலமாக சென்சார் போர்டில் இருக்கிற சில அதிகாரிகள், சில உறுப்பினர்கள் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அது சீரியல் மூலமாகவும் அந்த பணம் கிடைக்கட்டுமேங்கிற நல்ல எண்ணத்தில் நீங்கள் சொல்றீங்களே தவிர சமுதாயம் மாறப்போவதில்லை. அடுத்தது சேர்த்து வச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிறைய பேரை நான் வந்து பேரை சொல்ல மாட்டேன், ஊரை சொல்ல மாட்டேன். ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சண்டை, என்னுடைய படத்தில் நடக்கிற சண்டை, என் படத்தில் நடந்த சண்டை, அது ஒரு குடும்பத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த குடும்பம் அந்த படத்தை பார்க்கல. நான் ஒரு நாளைக்கு என் கார் எடுத்துன்னு போயிட்டு, டிவி எடுத்துன்னு போயிட்டு, சிடி எடுத்துன்னு போயிட்டு, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், என் படம் ஒன்று பாருங்களேன்னு சொல்லி படத்தை பார்க்க வச்சு, படத்தை பார்க்க முடிஞ்ச உடனே அவர் குலுங்கி குலுங்கி அழுது, தப்பு என் பேரில் தான் சொல்லி பொண்டாட்டி தனியாக கொடுத்துன இருந்த வீட்டுக்கு என் கார்லேயே வந்து நாங்கள் அவரை சேர்த்து வச்சுருக்கோம். இது ஒரு ஒன்லி ஒன் இன்சிடென்ட். இது நிறைய நடந்திருக்கு சார். நிறைய ஊரில் இந்த ஒரு சின்ன சோஷியல் சர்வீஸையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். என் பெயர் முதல்வன் பக்தி. நான் ஒரு திரைப்பட நாடக நடிகன். என்னுடைய கேள்வி என்னென்னா, விசு சார்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, டப்பிங் சீரியல் வரதை பற்றி ஒரு பிரச்சனை உண்டாகி ஒரு இறந்து போயிட்டான்னு வந்தது. அதனால் டப்பிங் சீரியலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு போராட்டம்லாம் நடந்தது. என்னுடைய கேள்வி என்னென்ன, அந்த காலத்து நடிகர்கள்லாம் அவங்களே பேசி அவங்களே நடித்து வெற்றிகரமாக ஓடிச்சு படங்களாகட்டும் எல்லாம். ஆனால் இப்போ வந்து தமிழ் சீரியலே டப்பிங் சீரியல் தானே, அவங்க யாரும் வாய் அசைக்கிறாங்களோ, யாரும் பேசுறது இல்லையா, ப்ராம்ப்டிங்கில் தானே பண்ணுறாங்க, டப்பிங்கில் தானே தமிழ் சீரியலே ஓடுது. அப்போ அதுவும் டப்பிங் சீரியல் தானே. அது எந்த விதத்தில் இது மட்டும் எப்படி பாதிக்கும்? தமிழை பேசி தமிழே டப்பிங் பண்ணுறாங்க. தமிழ் டப்பிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் தப்பாக பிரயோகப்படுத்துறீங்க. நீங்கள் நடிக்கும் பொழுது பேசாமல் அது டப்பிங் தியேட்டரில் பேசுவது டப்பிங். ஆனால் நீங்கள் சொல்லுவது என்னென்னா, முதல்ல சொன்னது மொழி மாற்று சீரியல்கள். ஓகே, சின்னத்திரையை சார்ந்த அத்தனை பேரும் மொழி மாற்று சீரியல்கள் வரக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாலும் நான் கேட்குற ஒரே கேள்வி, அவர்களுக்கு எதிர்த்த மாதிரி நின்று போராடி ஜெயிக்க முடியலன்னா வெளியில் போ. சரியா? சரி, அவனை வரக்கூடாதுன்னு நீ சொல்லு. ஏன் இங்கே இருக்கிற மக்களுக்கு மொழி மாற்று படங்கள், அந்த டப்பிங் சீரியலுங்க பேர் தப்பாதுங்க, அந்த டப்பிங் சீரியல் பார்த்து பிடிச்சிருக்குன்னா அதே மாதிரி நீ அதே எடுக்க மாட்டேங்கிற. தன் வீட்டு பொண்டாட்டி ஒழுங்காக இருக்க மாட்டாளா, ஆனால் பக்கத்து வீட்டு பொண்டாட்டி கரெக்டாக இருக்கணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் சார்ந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இந்த கேள்வியை எந்த மீட்டிங்லையும் கேட்க தயாராக இருக்கேன். அந்த இப்போ பம்பாய்க்காரன் கொடுக்குற ஸ்பான்சருடைய அட்வர்டைஸ்மெண்ட் உனக்கு வேணும், கல்கட்டாக்காரன் கொடுக்குற ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட் உனக்கு வேணும், கேரளாவில் உன்னுடைய வீட்டில் இருக்கிற தமிழங்கள்லாம் சீரியலை பார்க்கணும், ஆனால் அந்த மொழி படத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு. இது குறுகிய மனப்பான்மை இல்லையா? நில்லு, போராடி ஜெய். ஆக நான் இதை ஒத்துக்கல சார். நான் வந்து என்னுடைய இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே போராடிட்டு இருக்காங்க. நான் அந்த போராட்டத்துக்கு போகல, அவ்வளோதான். போராட்டத்துக்கு போகல. ஆனால் தமிழ் வந்து யாரும் பேசி நடிக்கிறது இல்லைங்கிறது 100க்கு 100 உண்மை. தமிழில் பேசி நடிகர்கள் பேசுறது இல்லை, அவங்களே குரல் கொடுக்கறது இல்லை, வேற யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் தான் பண்றாங்க. நீங்க சொல்ற மேட்டர், நீங்க என்ன சொல்ற மேட்டர்னா, நடிக்கிற நடிகைகளுக்கு தமிழ் தெரியாது, அவங்க தெலுங்குலயோ மலையாளத்திலோ பேசுறது தமிழ்ல டப் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் மொழி மாற்றத்துக்கு ஈக்குவல் தான் ஓரளவுக்கு. அப்படி உங்க இஷ்டம். ஓகே 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 அக்ரீட். ஓகே, டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல இருக்க 2000 பேர் இல்ல சார். நீங்க கேட்கற கேள்விக்கு நான் நீ தனியா பேச வேண்டிய பதில 1000 பேர் முன்னாடி கேட்க கூடாது, அவங்களுக்கு புரியணும் அந்த கேள்வி. இந்த பாடல்கள் பற்றி இன்றைய பாடல்கள் வந்து கண்ணதாசன் பாடல்கள், வாலியவங்களாம் இந்த பாடலுக்கு ஈடா இல்லையே, அதை எப்படி இது பண்ண முடியும்? உங்களுடைய ஐடியா வேணும். ரைட்டு. இன்றைய பாடல்களே இல்லை, ஏன் ஈடா இல்லைங்கிறீங்க? கண்ணதாசனுக்கு ஈக்குவலாக இல்லைங்கிறீங்க. இன்றைய பாடல்கள்லாம் பாடல்களே இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு போய் காரில் போக முடியாது, ஏன்னா அனிருத் ஃபேன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் ஃபஸ்ட்டு தாத்தாவுக்கு கிடைச்ச மரியாதையை சொல்ல மாட்டான்,
அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி அனிருத் மியூசிக் டைரக்டரே எல்லாம் தாத்தா மேடையில் சொன்னாருமா. தேவையா எனக்கு? இனிமே இவர் கேள்வி கேட்க அவரை எழுப்பாதீர்கள். சார் அடுத்த கேள்வி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனந்தின்னு ஒருத்தர், அப்புறம் ராஜ்நாராயணன் ஒருத்தர். 2 கேள்வியில் முதல் கேள்வி கிராமிய படங்களையே எடுத்த விசு ஏன் சிகப்பு ரோஜாக்கள் பண்ணி டெக்னிக்கலி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய படங்களை இயக்கவில்லைன்னு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. 1. 2வது கேள்வி, அரட்டை அரங்கம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அதுக்கப்புறம் மக்கள் அரங்கம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதில் உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். வெரி குட், தேங்க்யூ. அதாவது கிராமிய படங்கள் ஏன் எடுக்கலை நீங்கள், இதுக்கு என்னுடைய சிம்பிள் ஆன்சர், எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு விசா கொடுத்தா நான் எங்கே போக முடியும்? ஸ்ரீலங்காவுக்கு தான் போக முடியும். நான் மலேசியாவுக்கு போனால் காலை உடைச்சிருவான், சிங்கப்பூருக்கு போனால் கையை உடைச்சிருவான். அதே மாதிரி தமிழக மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ட்ராமாவிற்குத்தான் விசா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நான் போனேன். நடுவில் நீங்கள் சொன்னீங்க நான் ஃபைட்டு வைக்கலை, டான்ஸ் வைக்கலை, மோசமான இது வைக்கலைன்னு சொன்னீங்க. எனக்கு என் பொண்டாட்டி பக்கத்துலேன்னு சொல்கிறா, ஏன் வைக்கலை, நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் சொல்லட்டுமாங்கிற அவன். நானும் கொஞ்சம் தாண்டி போனேன், கையை காலை உடச்சி விட்டு அமிச்சாங்க. ஆக அதனால தான் நான் வேறு இது. அண்டு கிராமத்தை பற்றி எனக்கு தெரியாது சார். பாரத ராஜாவுடைய லாங்குவேஜே எனக்கு புரியாது, அப்புறம் தானே கிராமத்தை பற்றி தெரியறதுக்கு தெரியாது. அடுத்த கேள்வி என்ன ஒன்று கேட்டீங்க? அரட்டை அரங்கத்தில் நடந்த சார், அரட்டை அரங்கம்ங்கிறது இட் இஸ் நோஷன், இட்ஸ் அட்லாண்டிக் அண்ட் பசிபிக். வாரம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். அதை ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் என்னால் முடிக்க முடியாது சார். நான் அதுக்கு ஒரு பெரிய புக்கே போடலான்னு இருக்கேன். அவ்வளவு தூரம் எனக்கு அதுக்கு அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அதை தவிர வேறு கேளுங்க தயவுசெய்து. சினிமா ஃபீல்டில் கிஷ்மு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்கள் பிரதரு, உங்கள் ஃபுல் சப்போர்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருமே அந்த மாதிரி வரலையே? அதே எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லை. இல்லை, இதில் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது அதான் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியல. கிஷ்முக்கு அப்புறம் யாருமே வரலையேன்னா, எங்கள் அப்பா செத்து போயிட்டார், எங்கள் அம்மா செத்து போயிட்டார், நான் வேறு என்ன பதில் சொல்கிறதுனே புரியலையே. இல்லை அப்படிலாம் இல்லை, வரலன்னு சொல்ல முடியாது சார். இல்லைன்னா கிஷ்மு 1993 செத்து போனான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் 7, இந்த பக்கம் ஒரு 15, 22 வருஷம் என் காலட்சேபம் ஓடின்னு இருக்கு. இது ஜெய், நீ கேட்ட கேள்வி தப்பான கேள்வி. அது இங்கே கேட்டிருக்கக்கூடாது, பரவாயில்ல கேட்டேன். ஒன்று கவனிச்சிக்கலாம், விஷு படத்தில் நடித்தவர்கள் யாருமே ரொம்ப பிரபலமானவர்கள் யாரும் கிடையாது, எக்ஸப்ட் 1 or 2. லக்ஷ்மி மாதிரியோ அல்லது வேறு யாரும் பாக்கியெல்லாம் சாதாரணமாக பண்ணவங்களை தூக்கி இன்னைக்கு ஒரு அளவுக்கு வசதி விட்டுருக்காருன்னா அதுக்கு விஷு தம்பேரில் வச்சுருந்த நம்பிக்கை காரணம். இன்னைக்கு அரசியலில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவர் நமக்கு இந்த சினிமா தொகுதி சரிப்பட்டு வராதுன்னு மதுரையை பார்க்க ஓட போனவரை நிறுத்தி டௌரி கல்யாணத்தில் ஒரு ரோலை கொடுத்து அவருக்கு ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு விஷு அவர்கள். அது அவன் வேணா சொல்லாமல் இருக்கலாம், நான் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பயமும் கிடையாது. ஏன்னா என்ன பண்ண மிஞ்சி போனால் தலையை சீவிட போகிறாங்க, தலையை சீவிடா சீவிட்டு போட்டு பேப்பரில் வரும் பேர், அவ்வளோதானே சார். ரைட் டௌரி கல்யாணம் விஜயகாந்த், கரெக்ட். ஓகே, ரைட், யூஆர் ரைட் சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நான் சின்ன பையன்லேருந்து ரேடியோவில் ட்ராமா ஒன்று வரும், தவறாமல் பார்ப்பேன், ரொம்ப பெரிய ரசிகன். எனக்கு திருமணமாகி முதல்ல பார்த்த படம் சம்சாரம் மின்சாரம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாம் உங்கள் படம் நான் மொத்தம் பார்ப்பேன். என் மனைவி என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என் மனைவி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னன்னா, உங்களுக்கு அவர் படம் ஏன் பிடிக்கிறதுனாக்கா அவர் பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, பெண்களுக்கு மட்டுமே அட்வைஸ் பண்ணுறாரு, அப்படி குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு என்ன சார் இருக்கு சார்? உங்கள் பொண்டாட்டி வந்திருக்காங்களா? வரல சார். ஏன் அவ ஏன் சார் அவங்க உங்கள் மூலமாக பண்ணலாம், நான் வேற மூலமாக பண்ணக்கூடாதா? அவங்க வரல சார். அவங்கள அந்த கேள்வி கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இப்போ கொஞ்சம் அட்வைஸ் பண்ண, அதாவது ஆண்களை திருத்தவே முடியாதுன்னு ஆயிடுச்சு சார். அதனால பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணால் திருந்துவாங்களோங்கிற நப்பாசை அப்படி கூட வச்சுக்கலாம் இல்லையா? நான் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே தான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒய்ஃப் ஏன் வரல, ஒய்ஃப் கூட்டின்னு வரல, ஏன் ஒய்ஃபை கூட்டின்னு வரல? ஸோ அதாவது இது தர்மி மாதிரி எழுதினது யாரோ இங்கே நைஸாக சொல்லுவாங்கல்ல, இவர் அப்படி இவர் எழுதுறது அவங்க மேலே விடுறாரு இவர். அடுத்தது. வணக்கம் சார், என் பேர் விமலா ஜெயராமன். எனக்கு உங்கள் படம் என்ன ரொம்ப உயிர் சார். எனக்கு
சம்சார மின்சாரத்தை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா சம்சார மின்சாரமும் இதுதான் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரமாமணி சிகாமணி சார். அதுல அந்த இவங்க உங்களோட ஒய்ஃப் சக்கரநார் கல்லூரி இருக்கப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ற சமயத்துல நீங்க எப்படி வசனம் பேசுறீங்க இல்லையா, அதெல்லாம் நிஜமா யாராலையும் சொல்ல முடியாது சார். அதோட அந்த எஸ்வி சேகரோட ஃபேமிலியில வர சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, சூப்பர் சார். அது எங்களால் எத்தனை தடவை பார்த்தாலும் மறக்கவே முடியாது. ஆனால் அப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து படம் பார்க்குற மாதிரின்னு இல்லை, குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி படம் இருந்தது. அதுக்கு பிறகு ஹஸ்பண்டும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் காதலியும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இப்போ இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா ரொம்ப கேவலமாக ஆகிடும் போல இருக்கு. இப்போ எப்படி இருக்குங்கிறீங்க? ரொம்ப கேவலமா இருக்கு இப்போ. கேவலங்கிறது என்ன? ஆமா, ஹஸ்பண்ட் தனியா பொண்டாட்டி தனியா படம் பார்க்குற மாதிரி இருக்கா? ஆமா சார். இது எங்க போய் நிக்குமோ தெரியல. மறுபடியும் உங்க படம்லாம் ஆனா எல்லாம் உங்களோட டிவிடி எல்லாம் வச்சிருக்கேன் சார். நான் ஒண்ணு விடாம வச்சிருக்கேன். எப்ப படம் போட்டாலும் பாத்துருவேன் நான் கண்டிப்பா. தேங்க்யூமா தேங்க்யூமா. அதாவது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சர்டிபிகேட் இதுதான். அதாவது ஒரு நெளிவு சொல்லு இல்லாமல் படத்தை பார்க்குறது. படம் சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம், அதை விட்டுருங்க. பட் நான் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. என் படங்கள் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 படங்கள் ஃபெயிலியரும் ஆகிருக்கு. பட் ஃபெயிலியர் ஆனாலும் சொல்ல வேண்டியது சொன்னோமேங்கிற சந்தோஷம் இன்னி வரைக்கும் எனக்கு இருக்கு. அதுதான் ஆத்ம திருப்தி. அதுக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய சர்டிஃபிகேட் மாதிரி. தேங்க்யூ. நீ எதுக்காவது பதில் சொல்றியா? ஒரு கேள்வி சார். ஐயா வணக்கம். தங்களுடைய எடுத்த படங்கள் அத்தனையுமே குடும்ப பாங்கான படங்கள். என்னுடைய வயது கிட்டத்தட்ட உங்களுடைய வயது தான். என் வயசு நான் சொல்லவே இல்லையே. 45 என்று அவர் ஏற்கனவே அவர் சொன்னார். சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடினோம், அதுக்கு ஏன் வரலன்னு சொன்னார். எனக்கு சிரிப்பு வந்தது. நான் சஷ்டியப்த பூர்த்தி தாண்டி பீமரத சாந்தி போயிட்டேன். அவர் சஷ்டியப்த பூர்த்தின்னு இருக்காரு. எப்படியோ அந்த படங்களை நாங்கள் நேற்றும் ரசித்தோம், இன்றும் ரசித்தோம், இன்றைக்கும் ரசித்துக் கொண்டு கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்னால் கூட என்னுடைய துணைவியாரும் வந்திருக்கார். 2 பேரும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தாங்கள் பிறந்த ஊர் களக்காடு என்று அறிகிறோம். களக்காடு என்பது ஊர் கிராமம் மலைத்தாயின் மடியிலே தலை வைத்து படைத்திருக்கும் அழகான கிராமம். அந்த கிராமத்தினுடைய அனுபவங்களும் நீங்கள் பெற்ற அந்த அனுபவங்கள் உங்கள் படத்தின் கதையின் பிரதிபலிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு தங்களுடைய கருத்து என்ன? அதாவது நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒரு எமோஷ்னல் ஆன்சர் தான் சார் இருக்குது என்கிட்ட. என்னுடைய களக்காடுங்கிற கிராமத்தை பற்றி கேட்குறீங்க. எங்களுக்கெல்லாம் விவரம் அறியாத காலத்தில் நாங்கள் 5 பேர், 4 பிரதர்ஸு, ஒரு சிஸ்டர். நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், சாப்பிட்டுருக்கோம். எங்கள் அப்பா அங்கேருந்து வெளியில் போயிட்டு வந்தார். கொஞ்சம் கலங்கின முகத்தோடு இருந்தார். அப்போது எங்கள் அப்பா சொன்னார் பசங்கள்கிட்ட, அப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நமசிவாய முதலி தெருவில் எனக்கு இருந்த வீடு இனிமேல் என் வீடு கிடையாது, விற்றுட்டேன். அதே மாதிரி களக்காட்டில் எனக்கு இருந்த வீடும் என் வீடு கிடையாது, அதையும் விற்றுட்டேன். பொருளாதார கஷ்டம் காரணமாக நீங்கள் 5 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். எந்த காலத்தை கொண்டும் அது பிதிரார்ஜித சொத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாங்கள் கேஸ் போட்டால் அந்த வீடு கிடைக்கும். எந்த காலத்தை கொண்டும் நீங்கள் நமசிவாய முதலி தெரு வீடு மேலேயும் கேஸ் போடக்கூடாது, களக்காடு வீடு மேலேயும் கேஸ் போடக்கூடாது. இந்த சாப்பாட்டு தட்டில் உட்காந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார். மறந்துட்டோம் சார். நான் களக்காட்டையும் மறந்து விட்டேன், நமசிவாய முதலி திரு வீட்டையும் மறந்து விட்டேன். இன்னி வரைக்கும் கேஸ் போடலை. அதனால் எனக்கு என் சொந்த ஊரை பற்றி அனுபவம் கிடையாது, அங்கே நான் போனதும் கிடையாது. ஒரு நிமிஷம். வேறு யாராவது இருக்கீங்களா? யாரு நீங்களா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம். இப்போ தான் நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், முந்தைய உள்ள படங்கள் மாதிரி இப்போல்லாம் இல்லவே இல்லை. டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருக்கலாம், பட் பழைய மாதிரி குவாலிட்டியோ அந்த கல்ச்சரோ இல்லைன்னு அவங்கள்ட்ட நான் இப்போ தான் சொன்னேன். உங்களோட படம் ஒன்று தான், தன்னோட பேரண்ட்ஸோடையும் தன்னோட குழந்தைகளோடையும் ஹாலில் உட்காந்துட்டு நெளியாமல் பார்க்க முடியும். அதுக்கே உங்களுக்கு பெரிய நமஸ்காரம். இப்போ உண்டான கல்ச்சரல் டிட்டரேஷனை பற்றி, அதுக்கு நம்ம என்ன ரெமடி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசுறதுக்கு நமக்கு முடியாது. ஏன்னா அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இவரே கேட்பாரு, எங்கள் மாமியார்லாம் ஒரு சீரியல் விடாமல் பார்ப்பாங்க. அப்போ இவர் கேட்பாரு, அம்மா உன்னோட ரப்பர்லாம் முடிஞ்சுடுத்தான்னு. என்னடி சொல்கிறான் ரப்பரா அப்படின்னா, எல்லா சீரியலையும் அழிக்கிறேங்கிறாங்களேன்னு இவர் கேள்வி பண்ணுவார் அவங்கள. ஏன்னா மாற்றவே முடியாது அவங்கள.
அந்த நம்பிக்கை போடு உடனே அதை போடுன்னு சொல்லி கரெக்டாக அவங்க வயசு இப்போ 92 இருந்தால் கூட ஷீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் தட். அந்த மாதிரி நல்ல விஷயத்தை ரசிக்கிற தன்மையே இப்போ குறைஞ்சிட்டு இருக்குன்னா அந்த தப்பு யார் மேலே நினைக்கிறீங்க? வியூவர்ஸ் மேலேயா இல்லை கலைத்துறை மேலேயா? 100% வியூவர்ஸ் மேலே தான். கரெக்ட். அதான் நாங்கள் 100% வியூவர்ஸ் மேலே. பாய்காட். இப்போ நான் வந்து சினிமா உலகத்தில் வந்து கேமரா இருக்குமா, அதில் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் வந்திருக்கு, ஐ அப்ரிஷியேட், நான் பாராட்டுறேன். மியூசிக்கில் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் வந்திருக்கு, ஐ அப்ரிஷியேட், நான் பாராட்டுறேன். ஏன் இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி லைன் கேவலமான லைன்லாம் போட்டால் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போடலாமா, ஓடி போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அந்த படத்தில் ஏன் பார்க்குறாங்க? இப்போ ஒரு பாட்டு ஏதோ உளுத்த போது குளிச்சிட்டியா குளிக்காமல் வந்துட்டியா அப்படி என்ன இழவு பாட்டுன்னு தெரியல. அதெல்லாம் ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க? டோன்ட் என்கரேஜ். அதுக்காக நான் வந்து சினிமா ஒரு சன்னியாசிகளின் மடமாக இருக்க முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் அயோக்கியர்களின் மடமாகவும் இருக்கக்கூடாது இல்லையா? அது வந்து ஸோ தி 100% ஃபால்ஸ் லை வித் யூ ஒன்லி. சார், விசு சார் அவர்களே, உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த MS ஜமால் முகமது என்று பேர். இருந்தாலும் என்னை வந்து ஒரு 3 விதத்தில் வந்து உங்களுடைய படங்கள் வந்து என்னை உருவாக்கி உள்ளது. அது என்னவென்று சொல்லவென்றால் 3 முறை திருப்பதிக்கே போகிற அளவுக்கு என்னை உண்டாக்கி விட்டது. என்னாச்சு? திருப்பதிக்கு போனேன் சார். ஏன்னா சொல்லுவாங்க இந்த சமுதாயத்துள்ள வந்து இதில் போகக்கூடாது, ஒரு பழையாசல் தான் போகணும் அதெல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் நான் தமிழ்நாடு போர்டு சூப்பண்டாக இருந்தாலும் இன்னைக்கு திருப்பதிக்கும் போக வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது. 2வது, மயிலாப்பூரில் இருக்கிற பல பேர் எனக்கு நண்பர்களாக ஆக்கக்கூடிய பிராமணர் ஆக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி மயிலாப்பூர்லேயே நான் 13 வருஷத்தை இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. நான் பிறந்தது புதுப்பேட்டையில். நான் மயிலாப்பூர் வாசியாகவே ஆகிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது என்றால் உங்களுடைய திரைப்படம் தான் எனக்கு ஏற்படுத்தியது. அதற்கு பல பேர் என்றால் பாஸ்கி, எஸ் வி சேகர் சார் இவரெல்லாம் எனக்கு நண்பராக ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதுன்னா உங்களுடைய திரைப்படத்தில் உள்ள கருத்துக்களும் திரைப்புள்ள எண்ணங்களும் தான் சொல்ல வேண்டும். நன்றி சார். இதுக்கு வேற என்ன சொல்றது? நன்றி, தேங்க்யூ. மணி இப்போ ஆடுறது ஒரு 2 பேர் அலோவ் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறமா யாரு? சரி சார், இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு 10 நிமிஷம் அலோவ் பண்ணலாமா? 10 நிமிஷம் அலோவ் பண்ணலாம். ஓகே, 6:40 வச்சுக்கலாம். ஆமாம், 6:40 வந்து ஃபைனல். அதனால் டக்குன்னு கேள்வி கேளுங்க. ரவி ரவி நான் கூப்பிடுவேன். ரவி, நீங்கள் கிளம்பிங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். இப்போ இந்த டிவி சீரியலுக்கு பாப்புலர் காரணமே லேடிஸ் தான். அப்படி இவ்வளவு மோசமாக இருந்தாலும் வித்தவுட் ஷீ ரியலி ஸ்டோல் மை கொஸ்டின். எல்லாரும் விழுந்தடிச்சுட்டு எவ்வளோ வயசான 86 வயசு எங்கள் அம்மாவும் 58 வயசு என் மனைவி எல்லாரும் விழுந்தடிச்சு அந்த மாதிரி சீரியல் பார்க்குறாங்களே, அதுக்கு ஏதாவது வழி உண்டா? ஒன்று, நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. சிவாஜி கணேசன் அவளெல்லாம், சிவாஜி கணேசன் எம்ஜிஆர்லாம் பண்ணியிருக்கீங்க. அவளை பற்றி ஏதாவது உங்களுடைய ஒரு அனுபவம் முடிஞ்சா? ஓகே, டிவி சீரியல் பற்றி கேட்டதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது சார். அதான் இட் இஸ் அ டோட்டல் ரெவல்யூஷனரி சேஞ்ச் எவ்ரிவேர் நடந்தால் தான் அது நடக்கும். நான் சிவாஜி சாரோட நான் 2 படத்தில் நடிச்சிருக்கேன். தாய்க்கு ஒரு தாலாட்டு, ஆனந்த கண்ணீர்ங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன். சிவாஜி சாருக்கு கதை வசனம் எழுதின படங்களும் இருக்குது. கீழ்வானம் சவக்கம். ஸோ அனுபவம்னா நான் ஒரு பெரிய லெஜெண்டு, ஒரு மிகப்பெரிய இமயமலையோட வேலை செஞ்ச ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஒரு பில்டிங் வாங்கிறதுக்குனா, ஒரு ஃப்ளாட் வாங்கிறதுக்குனா ஒருத்தருடைய வாங்குறவா விற்கிறவா பர்மிஷன் வேணும், கையெழுத்து வேணும், நேரம் வேணும் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு. ஆனால் 35-30 வருஷம் வாழ்ந்த ஒரு பிள்ளைகளோட பொண்ணோட கல்யாணத்துக்கு அம்மா அப்பா இல்லாத கையெழுத்து இல்லாமல் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நடக்குது. இன்டர் காஸ்ட் மேரேஜ்னு எந்த விதத்தையும் எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறதில்ல. இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்போஸ் பண்ணி நீங்கள் நிறையா பணம் எடுக்கணும், அதனால் அஃபெக்ட் ஆனதா எனக்கு நிறையா சொல்லி மனசு வருத்தப்பட்டிருக்கேன். தயவுசெய்து விசு அவர்கள் இந்த சமூகத்துக்கு நிறையா செஞ்சுக்க. இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜை ஒழிக்கணும். பேரண்ட்ஸோட கையெழுத்து இருந்தால்தான் கல்யாணம் நடக்கணுங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு விசு மெசேஜ் மூலமாக தெரிய வைக்கணும். அதான் நீங்கள் சொன்னது முதல்து நல்லாவே இருந்தது சார்.
அதாவது ஒரு தாய் தகப்பனுடைய கையெழுத்து இல்லாமல் ஆர் அவருடைய சம்மதம் இல்லாமல் ஆர் அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். பட் ஆனால் இன்டர்காஸ்ட் மேரேஜ் கூடாதுன்னு அதுக்காக சொல்லாதீங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் இல்லைன்னா இன்றைக்கி சொசைட்டி இயங்க முடியாது. ஓகே, ஸோ அதை நான் ஒத்துக்கலை. ஃபஸ்ட் பார்ட்டை ஒத்துக்கிறேன், செகண்ட் பார்ட்டை ஒத்துக்கலை சார். தேங்க்யூ. சார், புழுதிவாக்கத்துலேருந்து வரேன். எங்கே? புழுதிவாக்கத்துலேருந்து வரேன், எல்ஐசி ஸ்டாஃபு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி காமராஜர் அரங்கத்துலேயும் பேசினீங்க போன வருஷம். இதில் காமராஜர் அரங்கத்தில் பேசினீங்க இல்லையா? அப்போ வந்து சம்சாரம் அது மின்சாரத்தில் கடைசி சீன்னு அந்த அம்மா வந்து லக்ஷ்மி அம்மா வந்து நடிப்பாங்க. டைலாக்ல வந்து பிரிஞ்சு போயிடுறோம், உடஞ்ச பானை திரும்ப ஒட்டாது, அதனால நாங்கள் தனி கொடுத்தன போயிட்டு நல்ல நாள் பெரிய நாள் நம்ம இப்படியே சேர்ந்து வாழலாம்னு சொல்லி இலை போட்டு சாப்பாடு போட்டு நீங்கள் முடிப்பீங்க. ஆனால் அதுதான் நல்லா இருக்குன்னு நாங்கள் இந்த ஜென்ரேஷன் ஃபீல் பண்ணுது. சில நீங்கள் சொல்கிறது மேல்தட்டு மக்களுக்கு கூட்டு கொடுத்தா நல்லதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாக்க. ஒரு நல்ல மாமியார் ஒரு எம்ப்ளாய்டாக இருந்தால் மருமகளை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் இன்னும் நீங்கள் பேக் ஆஃப் த கீழே எல்லாம் போகும்போது மதுரை அந்த மாதிரி சின்ன ஊர்களை போகும்போது கொஞ்சம் படிக்காத மாமியார் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் 5 குழந்தைங்க 5 பையன் மருமகள்லாம் இருக்கும்போது ரொம்ப கூட்டு குடும்பம் ரொம்ப பிரச்சனையோடையே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. இப்போவும் இருக்குது அந்த இது. ஏன்னா பென்ஷன்லாம் இருக்கிறது இல்லை, டிபெண்ட்டாக இப்போ மகனுடைய சம்பாத்திர டிபெண்ட்டாக இருக்கும்போது 5 ஆம்பளைங்களோட பசங்களெல்லாம் பிரித்து கூட்டு குடும்பத்தில் வச்சுக்கிறாங்க. இன்னும் 70% ஆஃப் த குடும்பம் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நாங்களாம் வந்து படிச்சிருக்கனால தனித்தனி குடும்பம் 5, நான் 3ஆவது மருமக. அப்போ தனித்தனியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம், ஹெல்த்தியாக இருக்குது இந்த ஜென்ரேஷன் மாதிரி. இல்லை, அதாவது உங்கள் கொஸ்டின் வந்து தப்பாக நினைக்காதீங்க, ரொம்ப பெருசாக லாங்காக இருக்குது, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. வாட்ஸ் யுவர் கொஸ்டின்? அந்த மாதிரி தனி குடும்பமாக இருந்து அம்மா அப்பாவை எல்லாருமே கேரி பண்ணி வச்சுக்கலாமே, ஏன் கூட்டு குடும்பம் எல்லாருமே இப்போ பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க. அது வந்து சண்டையாகவே உள்ளுக்க இருந்து பேச முடியாமல் அந்த காலத்தில் இருந்தாங்க எக்கனாமிக்கலாக. இல்லை இப்போ வந்து அடுத்தது கொஞ்சம் போக போக உங்கள் ஜென்ரேஷன் சொல்லுவீங்க, தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் ஜென்ரேஷன் சொல்கிறது நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதே கூட்டு குடும்பம்னு சொல்லுவீங்க. 10 வருஷம் கழிச்சு அவர் தனியாக அந்த ஊரில் இருக்கட்டும், நான் தனியாக அந்த ஊரில் இருக்கேன், நாம் 2 பேரும் குடும்பம் நடத்தலாமே, சாட்டர்டே நடத்தலாமே, சண்டே நடத்தலாமேம்பிங்க. ஸோ தட் இஸ் நாட் அதாவது நீங்கள் வந்து ஒரு 20-25 வருஷம் எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தனவங்க கையில் ஒப்படைக்கணும். நீங்கள் பேசாமல் பின்கதை வழியாக கூட்டின்னு போயிடுவீங்க, அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்கணும், இதுதான் உங்கள் நோக்கமா? அப்போ அவங்களை எப்படி பாதுகாப்பீங்க? ஒரே ஒரு நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் 75% பெண்கள் தன் அப்பா அம்மாவை காப்பாற்றுறாங்க, ஆண்கள் காப்பாற்றுறது இல்லை. உடனே பெண்கள் கை தட்டாதீங்க, அந்த பெண்கள் தன் மாமியார் மாமனாரை காப்பாற்றுறாங்களா? ஸோ இட் இஸ் அ சேஞ்ச் இன் த சொசைட்டி. நீங்கள் தப்பாக நினைக்காத. அடுத்தது யாரோ ஒரு சில பேர் மாமனார் மாமியாரை கூப்பிட்டு கூட்டில் வச்சுருக்காங்களே, அது அன்பின் காரணமாக கிடையாது. புருஷனும் வேலைக்கு போகிறான், பொண்டாட்டியும் வேலைக்கு போகிறா, வீட்டில் குளோரிஃபைடா சம்பளம் கொடுக்காத ஒரு கூர்க்கா ஒரு வேலைக்காரி தேவை அப்படிங்கிற அளவு தானே வச்சிருக்கிறீங்க. இதை வந்து எஸ் ஐஏஎஸ் இந்தியன் ஆயா சர்வீஸா, அவர் அங்கேருந்து வயர் இது வெடிச்சு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன் பெண்களுக்கு அதிக அட்வைஸ் கொடுக்குற, ஏன் அதிக அட்வைஸ் கொடுக்குறேங்கிறிய? உங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றுறதுல உனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் மாமனார் மாமியாரை காப்பாற்றுறதுலையும் இருக்கட்டும்னு பெண்களுக்கு தான் ஏன் கொடுக்க முடியும்? அதாவது ஆண்களால் வேற ஒன்றும் பண்ண முடியல, தேர் காட்ஸ். வீட்டில் மனைவியினுடைய கோஆபரேஷன், இவ மேடையில் வச்சுன்னு சொல்கிறேன் சார், இவ கோஆபரேஷன் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. காரணம் என்ன? வீட்டில் போகலன்னா நிம்மதி இல்லைன்னா எப்படியா தொழில் நிம்மதியாக இருக்கும்? வீட்டில் போகலன்னா நிம்மதி இல்லைன்னா எப்படி உட்காந்து கதாவசனம் எழுத தோணும், எப்படி டைரக்ட் பண்ண தோணும்? அடுத்தது என்ன? நிம்மதியை தராதவள் இவள், நிம்மதியை யார் தருகிறார்களோ அவர்களிடம் போகலாம்ங்கிற எண்ணம் தானே ஏற்படும். அந்த எண்ணம் ஏற்படவில்லை எனக்கு, அந்த எண்ணத்தை ஏற்படுத்தவில்லை இவள். நாங்களும் ஜாயின்ட் ஃபேமிலி தான், 62 பேர் ஒரே வீட்டில் இருந்திருக்கோம்.
சில சமயம் ஏற்ற மாதிரி வருது யாருன்னு தெரியாது. என் பொண்டாட்டிட்டு கேட்பேன் யார் இதுன்னா அவருடைய பொண்டாட்டியோட அந்த மாதிரி நடந்து இருக்கிறது. அது ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி உடையவே இல்லை. ஒருத்தரும் வேலை சம்பந்தமாக அங்கே இங்கே 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 அப்படி போய் தான் உடைஞ்சது. நான் ஒன்று ஜாயின்ட் ஃபேமிலின்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது தமாஷா இருக்கும், சார் வேலை நிமித்தமாக போகக்கூடாதா? யாரா வேணான்னது? தஞ்சாவூர் உங்கள் அப்பா அம்மா இருக்கா, உனக்கு வேலை கிடச்சது, நீ மெட்ராஸ் வந்திருக்க, அது ஜாயின்ட் ஃபேமிலியை உடைப்பது அல்ல. தஞ்சாவூரில் உங்கள் அப்பா அம்மா இருக்கா, நீ தஞ்சாவூரில் சரஸ்வதி சீட்டில் அவங்க இருக்காங்க, லக்ஷ்மி சீட்டில் நீ இருக்க தெரியுமா? அதுதான் தனி கொடுத்தனும், அதுதான் உடைக்கிறது. அந்த உடைப்பை உடைக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அவங்க 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஓகே. ஹலோ, இந்த கொஸ்டின் மேடத்துக்கு இந்த கொஸ்டின் பாருங்க, ஒழுங்காக வச்சுட்டு இருக்கானான்னு கேள்வி கேட்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு கல்யாணம் 40 வருஷம் ஆகுது. ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவீங்களா? இல்லை, நல்ல சொல்லுங்கம்மா. விசு சாரோட வெளியுலகம், அவரோட ரைட்டிங், அவரோட டைரக்ஷன், அவரோட ட்ராமா ஸ்டேஜ் எல்லாம் பற்றி நிறைய பேசிட்டோம் நாங்கள். ஒரு குடும்ப தலைவனா, ஒரு கணவரா, ஒரு அப்பாவா அவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக தான் நடந்துட்டு இருக்கார் இதுவரையிலும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அனாவசியமாக அவளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவன் கேரக்டர் எல்லாத்துக்குமே உமா உமா உமாமான்னு தான் அந்த பேர் வச்சிருப்பாங்க. காத்தாடிக்கு தெரியுமோ தெரியாதோ, என் பொண்டாட்டி பேர் உமா இல்லை. நான் எவ்வளவு மீட்டிங்கில் இதை சொல்லியிருக்கேன். நான் முதல்ல ஒரு ஸ்கிரிப்டை எழுதி நானே எனக்குள்ளே எழுதிகிட்டே இருப்பேன். நான் வந்து ட்ராவல் ஏஜெண்ட்டாக இருந்த பீரியடில் நானே எழுதுவேன், நானே படிப்பேன். ஒரு டூர் கூட்டிகிட்டு இதுக்கு போயிருந்தேன், ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆரோக்கியமான கௌரவமான மதிப்பிற்குரிய ஒரு டீச்சர் அதில் வந்தாங்க, பத்மா சேஷாத்ரி பாலபவன்லேருந்து. அந்த டீச்சர் கேட்டாங்க, நீங்கள் என்ன எழுதிகிட்டே இருக்கீங்கன்னு. சும்மா கதாவசனம் எழுதுகிறேன். நீ கதாவசனம் எழுதுவியா? அது எனக்கு தெரியாது, எழுதின்னு இருக்கேன், நான் பெரிய ஆளாக வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு. அந்த கதையை எனக்கு படியேன் அப்படின்னாங்க. கதிர்காம முருகன் கோயில் வாசலில் அன்றைக்கி நைட்டு டூரெல்லாம் முடிச்சுட்டு வாசலில் இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்து வாசலில் அந்த உமா ராமச்சந்திரன்கிற அந்த பெண்ணு முன்னாடியும் இந்திரா அரவாமுதன்கிற பெண்ணு முன்னாடியும் நான் எழுதின ஸ்கிரிப்டை படித்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஸ்கிரிப்டை நான் படித்தேன். படிச்சுட்டு உமா ராமச்சந்திரன் சொன்னாங்க, இந்த கதிர்காமம் கோயிலுக்கு முன்னாடி சொல்கிறேன், நீ பெரிய ஆளாக வருவே, அது இந்த ஸ்கிரிப்ட்லேயே தெரியுதுன்னாங்க. அந்த ஸ்கிரிப்ட் தான் உறவுக்கு கை கொடுப்போம், பின்னாளில் வெளியே வந்த சம்சாரம் அது மின்சாரம். உங்கள் வாய் முகூர்த்தம் அது பலிச்சதுனால் நான் பெரிய ஆளாக வந்தா என் படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கதாநாயகி பேர் உமான்னு நான் வைக்கிறேன்னு அந்த அம்மாட்ட கதிர்காம முருகன் கோயில் வாசலில் சொன்னேன். என் கற்பனையில் உதித்த கதாநாயகிகளுக்கு மட்டும் உமா என்று பெயர் வைக்கக்கூடாது என்ற காரணத்தால் என் வாழ்க்கையில் நுழைந்த என் கதாநாயகி பெயரையும் சுந்தரி என்பதிலிருந்து உமா என்று மாற்றினேன். இப்போ நாங்கள் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40th வெட்டிங் டே கொண்டாடினோம். கோயிலில் போனேன், பேர் கேட்டார் அர்ச்சகர். நான் சொன்னேன், யூஸ்வலாக நான் சொல்வேன் விசு இந்த நட்சத்திரம் இந்த கோத்திரம், உமா இந்த நட்சத்திரம் இந்த கோத்திரம்னு சொல்வேன். அன்றைக்கி விசுன்னு சொல்லிவிட்டு இவ பேர் சொல்லும்பொழுது சுந்தரி என்ன. அவள் புருவத்தை தூக்கி பார்த்தா, சினிமாவுக்காக நாடகத்திற்காக தொழிலுக்காக ஓடிய விசு செத்துட்டான். இனிமேல் மனைவிக்காக ஓடணும், உன் பேரை மாற்றும் உரிமை எனக்கு இல்லை. 40 வருஷமாக அந்த தப்பை செஞ்சேன், அந்த தப்பை ஏதோ ஒரு காலத்தில் நான் வித்ட்ரா பண்ணணும், அதை இன்னைக்கு வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்பொழுது பேரை மாற்றிய பொழுதும் அவள் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது பேரை மாற்றிய போதும் ஒன்றும் கேட்கவில்லை. ஆக என்னுடைய சக்ஸஸ்க்கு ஐ ஓ மை சக்ஸஸ் டு மை எக்ஸலண்ட் ஒய்ஃப் அண்ட் மை எக்ஸலண்ட் 3 daughters. சில சமயம் எனக்கு வந்து குடும்பத்தில் ஜாயின்ட் ஃபேமிலியில் பிரச்சனை வரும், வராமல் இருக்குமா? அப்போ கடவுள் முன்னாடி உட்காந்து கேட்பேன், ஏன் ஒய் திஸ் பிரச்சனை? நான் நல்லா வந்தானே, எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேனே, ஒய் திஸ் பிரச்சனைங்கிறச்ச ஒரு 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 ஏதோ ஒன்று என் மைண்டில் வந்து கேட்கும். உனக்கு பிரச்சனை உன் மனைவி மூலமாகவும் உன் 3 குழந்தைகள் மூலமாகவும் என்றாவது இருந்திருக்கிறதா? சத்தியமாக இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ மற்றவங்களுக்கு நான் பிரச்சனை கொடுக்கும் பொழுது அது அவர்கள் விதிக்கு நான் கொடுக்குற பிரச்சனை. அதில் நடுவில் நீ ஏன் தலையிடுற? நீ ஜாயின்ட் ஃபேமிலி ஹெட்டு நீ சொல்வே, பட் அவங்களுக்கும் ஹெட்டு நான் தான்.
அந்த பிரச்சனையை கொடுக்குறேன் என்று கடவுள் சொல்லுவார். ஆக ஒரு இதே நான் லாஸ்ட் கொஸ்டினாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக ஒரு அருமையான மனைவியையும் அருமையான 3 குழந்தைகளையும், மாப்பிள்ளைங்க போயிட்டாங்க, அவங்க மேட்ச்சுக்கு போயிருக்காங்க, அந்த சிஎஸ்கே vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பார்க்க போகிறாங்க. அருமையான 3 மாப்பிள்ளைகளையும் 3 பேரன் 3 பேத்திகளையும் கொடுத்து என் குருவிக்கூடு குடும்பத்தை நன்றாக வாழ வைக்கும் ஆண்டவனுக்கு இந்த ஹியூமர் கிளப் மேடையில் நன்றி சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு நிமிஷம் இந்த நீங்கள் பேச போகிறீங்களா காத்தாட் சார்? நான் என்னத்துக்கு உமான்னு சொன்னேன்னு காரணம்னா, அவன் மனசில் இருக்கிறது சில வார்த்தைகள்லாம் சில சமயம் சொல்லுவான், சில சமயம் சொல்ல முடியாமல் எப்படி சொல்கிறதுங்கிறது தவிப்பான். அதுக்காகத்தான் இந்த சுந்தரிங்கிற பேரை உமான்னு நானும் மாற்றி சொன்னேன். அந்த அவன் அவன் ஃபேமிலிக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்கிறது சொல்லி மாளாது. அவன் 4 பேர் பிரதேசம், 4 பேரில் மொத்தம்தான் இருக்கான், பாக்கி பேர்லாம் போயிட்டாங்க. பட் அவங்க குழந்தைகள்லாம் தன் குழந்தைகளாக நினச்சி அவன் நடத்தின்னு வந்துருக்கான்னா எவ்வளவு பெரிய சர்வீஸ். கூட்டு குடும்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் விஷு அவர்கள். அதுக்கு என் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு நிமிஷம்தான். இந்த விஸ்வநாதன் உமா விஸ்வநாதன் தம்பதிகளுக்கு நம்முடைய ஹியூமர் கிளப் சார்பாக அனைவரும் எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். நன்றி 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 சார். உட்காந்துங்க, முடிச்சிடுறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று அவரோட சார் உட்காந்துங்க ஒரே ஒரு நிமிஷம். இந்த நிகழ்ச்சிக்கு அவரும் அவருடைய துணைவியாரும் மற்றும் அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாரும் வந்தாங்க. காத்தாடு ராமூர்த்தி சார் வந்தார், இங்கே சியூபியோட சேர்மன் பாலசுப்ரமணியம் சார் வந்திருக்கார், சேகர் வந்திருக்கார், நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, உண்டியலுக்கு பதிலாக வாசலில் ஒரு பை இருக்கு. அது நான் இங்கே 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க தான் வாங்குவோம், ஏன்னா யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படியும் ஒரு கவலை வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் வாலண்டியர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சும்மா ஒரு தமாஷ் தான். அதனால் முடிஞ்சால் போகும்போது உண்டியலுக்கும் ஒரு ஹலோ சொல்லிட்டு போங்க என்று சொல்லி அடுத்த மாதம். ஆனால் இந்த எம்எஃப்எஸ்சிக்கு நாங்கள் வந்ததுலேருந்து சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய மேடை, மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் கொடுத்த அந்த மேடையில் எங்களுக்கு கேட்ட உடனே சான்ஸ் கொடுத்தாங்க. எம்எஃப்எஸ்சி பாபு, எம்எஃப்எஸ்சி அண்ணாமலை, எம்எஃப்எஸ்சி மூர்த்தி, இவங்கெல்லாம் நாங்கள் இப்போ தான் 2 மாதமாக எங்கள்கிட்ட பழகிறோம். அவ்வளோ அனுசரணையாக எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் இந்த அடுத்த மாதம் அற்புதமான இன்னொரு நிகழ்ச்சி இங்கே இதே மேடையில் நடைபெறும். கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஆந்தம் இருக்கா நம்மள்கிட்ட இல்லையா, பாடத்தான் பாடணும். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி நிகழ்ச்சி தேசிய கீதத்தோடு நிறைவேறுகிறது. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நின்றுட்டு எல்லாருமே பாடலாம். ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விஞ்ச விமாச்சல யமுனா கங்கா உத்கல ஜலதி சரங்கா तब शुभ नामी जागे तब शुभ आशीष मागे सागे तब जय गाता जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे. நன்றி, வணக்கம்.